ஓம் தும் துர்காயே நமக. வணக்கம் அன்பு நண்பர்களே. ஆதித்யா அஸ்ட்ரோ நண்பர்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். தினமும் இன்றைய ராசிக்கான பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு எங்களது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நவக்கிரகங்களின் நல்லாசிகள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். இன்று 24/5/2026 பராபவ ஆண்டு வைகாசி மாதம் 10ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை. நல்ல நேரம் காலை 7:30 மணி முதல் 8:30 மணி வரை, மாலை 1:30 மணி முதல் 2:30 மணி வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 மணி முதல் 11:30 மணி வரை, மாலை 1:30 மணி முதல் 2:30 மணி வரை. ராகு காலம் 4:30 மணி முதல் 6 மணி வரை. குளிகை 3 மணி முதல் 4:30 மணி வரை. யமகண்டம் 12 மணி முதல் 1:30 மணி வரை. சூலம் மேற்கு. பரிகாரம் வெள்ளம். ரிஷபலக்கணம் இருப்பு இன்று 3 நாளிகை 22 வினாடி. சூரிய உதயம் இன்று 5:52க்கு. கரணன் 10:30 மணி முதல் 12 மணி வரை. திதி இன்று காலை 9:55 வரை அஷ்டமி, பின்பு நவமி. நட்சத்திரம் இன்று காலை 7:20 மணி வரை மகம், பின்பு பூரம். நாமயோகம் இன்று காலை 9:34 வரை வியாகாதம், பின்பு ஹர்சனம். கரணம் இன்று காலை 9:55 வரை பவம், பின்பு இரவு 9:34 வரை பாலவம், பின்பு கௌளவம். அமிர்தாதி யோகம் இன்று அதிகாலை 5:51 வரை அமிர்த யோகம், பின்பு காலை 7:20 வரை மரண யோகம், பின்பு சித்த யோகம். சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்று காலை 7:20 வரை பார்த்தீங்கன்னா உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குங்க. அதன் பின்பு பார்த்தீங்கன்னா திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பிக்குது. அப்போ இந்த 2 நட்சத்திரக்காரர்கள் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு புதிய முயற்சிகள்லையும் நீங்கள் ஈடுபட வேண்டாமுங்க. நீண்ட பயணங்கள் ஏதாவது மேற்கொள்வதாக இருந்தாலும் சரி, திட்டமிட்டு இருந்தாலும் சரி, அதையெல்லாம் தவிர்த்துருங்க. புதிய பொருட்கள், ஆடை, ஆபரணங்கள் இதெல்லாம் வாங்குவதை முற்றிலும் தவிர்க்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. சந்திராஷ்டம தினங்களில் உங்களுக்கு மன உளைச்சல், மனக்குழப்பம் இதெல்லாம் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் அதிகம் உள்ளது. வேலையில் ஒரு விதமான மந்தத்தன்மை ஏற்படும். நீங்கள் செய்கின்ற செயலில் பார்த்தீங்கன்னா பொறுமையின்மை அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ அடுத்தவர்கள் மீது ஆத்திரம், எரிச்சல், கோபம் இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் தான் உங்களுக்கு அதிகமாக இன்று காணப்படும். எச்சரிக்கையாக இருங்க. சந்திராஷ்டம நாளில் எந்த ஒரு முக்கிய செயலையும் நீங்கள் செய்ய வேண்டாம். அசைவ உணவுகளை முற்றிலும் தவிர்த்து ஆன்மீக காரியங்களில் ஈடுபடுவது உங்களுக்கு அதிக நன்மையை ஏற்படுத்துங்க. இன்றைய நாளுக்கான பண்டிகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருக்கண்ணபுரம் ஸ்ரீ சௌரிராஜ பெருமாள் வெள்ளி அனுமார் வாகனத்தில் பவனி வரும் காட்சி. இன்று வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவபெருமானை வழிபாடு செய்து வர உங்களுக்கு எதிர்காலம் சார்ந்த எண்ணங்கள், தெளிவுகள் இதெல்லாம் ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளுங்க. அதே போல் இன்றைய நாள் ஞாயிற்றுக்கிழமைங்க. அப்போ ஞாயிற்றுக்கிழமைனாலே சூரிய பகவானை வழிபாடு செய்வதற்கு மிக ஒரு சிறப்பான ஒரு நாளுங்க. இப்போ உங்கள் விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறணும், உங்களுடைய எதிரிகளை வீழ்த்தி வெற்றி பெறணும் அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமைகளில் நீங்கள் இந்த வழிபாட்டை செய்யுங்க. நிச்சயம் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்குங்க. வாரத்துக்கு ஒவ்வொரு நாளுக்கும் ஏதாவது ஒரு தெய்வத்திற்கு அர்ப்பணிக்கப்படுதுங்க. அந்த வகையில் தான் அந்த ஞாயிற்றுக்கிழமையில் சூரிய பகவானுக்கு உகந்த நாளாக அர்ப்பணிக்கப்படுதுங்க. இந்த நாளில் சூரிய வழிபாடு மிகவும் உங்களுக்கு விசேஷம் வாய்ந்ததுங்க. இந்த உலகினை ஒளிபரச் செய்யக்கூடிய கடவுளாகவும் கருதப்படுவர் இந்த சூரிய பகவான் தாங்க. நவக்கிரகங்களில் மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு கிரகமாக கருதப்படக்கூடிய கிரகம் இந்த சூரிய பகவான் தாங்க. காரணம், அனைத்து கிரகங்களையுமே ஆளுமை செய்யக்கூடிய தன்மை இந்த சூரியனுக்கு மட்டும்தாங்க இருக்கு. மற்ற கிரகங்களை வக்ரகர செய்யக்கூடிய சக்தியும் அஸ்தமனம் பெறக்கூடிய சக்தியும் இந்த சூரிய பகவானுக்கு உள்ள ஒரு சிறப்பு அம்சம்னே சொல்லலாமுங்க. அப்போ ஒரு குறிப்பிட்ட தெய்வத்தை வழிபடுவதற்கு பல விரத வழிபாட்டு முறைகள்லாம் இருக்குங்க. அந்த வகையில் உலகிற்கு ஒளியை தந்து அனைத்திற்கும் உயிராற்றலை தருகின்ற சூரிய பகவானுடைய அருளை பெற்றுத்தரும் இந்த ஞாயிறு விரதம் அல்லது சூரிய விரதம் மேற்கொள்ளும் முறை பற்றியும் அதனால் கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன என்பதை பற்றியும் தெரிந்து கொள்ளுங்க. ஞாயிற்றுக்கிழமையில் விரதம் இருந்து சூரிய பகவானை வழிபடுவதால் நாம் முன்னிற்கக்கூடிய எதிரி யாராக இருந்தாலும் சூரியனை போல நின்று எதிரிகளை வென்று விடலாமுங்க. அப்போ சூரியன் தான் மிகப்பெரிய ஒரு நட்சத்திரமாக இருக்குங்க. அப்போ இந்த பிரபஞ்சத்துக்கே ஆற்றலை தரக்கூடியவரும் இவர் தாங்க. அப்போ இவரை வழிபடுபவர்களுக்கு நிச்சயம் போதுமான ஆற்றலை தந்து வெற்றி பெறச் செய்வாருங்க இந்த சூரிய பகவான். அப்போ சூரிய விரதம் இருக்கக்கூடிய முறைகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விரதம் இருப்பவர்கள் அதிகாலையில் சூரிய உதயத்திற்கு முன்பு எழுந்து பிரம்ம முகூர்த்தத்தில் குளித்து நீராடி நீங்கள் மற்ற வேலைகள் எல்லாம் செய்ய வேண்டும். பூஜை செய்யக்கூடிய இடத்தை நன்கு சுத்தம் செய்து கொள்ள வேண்டுங்க. அர்ச்சனைக்கு ஒரு தட்டை தயார் செய்து அதில் கொஞ்சம் அரிசி, குங்குமம், சிகப்பு நிற மலர்கள், ஏதேனும் ஒரு பழம் ஆகியவற்றை வைத்து நீங்கள் வழிபட வேண்டுங்க. அப்போ விளக்கை ஏற்றி கொண்டு அதன்
சூரியன் உதிக்கக்கூடிய திசை நோக்கி வைத்து ஒரு சிறிய சொம்பில் தண்ணீரை எடுத்து சூரிய பகவானை நோக்கி வழிபட்டு கொண்டே நீங்கள் அந்த அர்ச்சனை தட்டின் மீது தீர்த்தம் போல தெளிக்க வேண்டுங்க. பூஜை முடிந்தவுடன் நீங்கள் சாப்பிட வேண்டியது ஏதேனும் இனிப்பு வகையாக இருக்க வேண்டுங்க. குறிப்பாக வெல்லம் சேர்த்து செய்யப்பட்ட இனிப்பை நீங்கள் சாப்பிடலாம். அதன் பின்பு மாலை வரை தண்ணீர் எதுவும் பால் தவிர வேறு எதுவுமே சாப்பிட வேண்டாமுங்க. காலை முதல் மாலை வரை சாப்பிடாமல் நீங்கள் விரதம் இருந்துட்டு மாலையில் சூரிய அஸ்தமனத்திற்கு முன்பாக சாப்பிட்டு விட வேண்டுங்க. ஒருவேளை உங்களால் சாப்பிட முடியல அப்படின்னா சூரிய அஸ்தமனத்திற்கு முன்பாக சாப்பிட்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் கிடைக்கல அப்படின்னா கட்டாயம் அன்றைய நாளை முழுவதுமே நீங்கள் தவிர்க்க வேண்டியது மிக நல்லதுங்க. சாப்பிடாமல் இருப்பதே அன்றைய நாள் நல்லது. அடுத்த நாள் காலை சூரிய உதயத்திற்கு பின்னர் தான் நீங்கள் சாப்பிட வேண்டுங்க. அதுதான் முறையான ஒரு பழக்கமாக இருக்கும். உங்களுக்கு அஜீரண கோளாறு ஏற்படாதுங்க. இந்த மாதிரி செய்யும் பொழுது நீங்கள் விரதத்தில் இருக்கும் பொழுது அஜீரண கோளாறுகள் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இந்த நாங்கள் சொல்கிற விஷயங்களை முறையாக கடைபிடிங்க. அதே போல் நீங்கள் வழிபாடு செய்வதனால உங்களுக்கு என்ன பலன்கள் ஏற்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரிய விரதம் மேற்கொள்பவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் மேம்பட்டு உங்களுக்கு ஆயுள் நீடிக்கக்கூடுங்க. கொடிய நோய்கள் எதுவுமே உங்கள் அருகிலே அண்டாதுங்க. நினைத்த காரியங்கள் அனைத்துமே நிறைவேறக்கூடுங்க. முகத்தில் ஒரு வசீகர தோற்றங்கள் உண்டாகக்கூடும். உடல் ஆரோக்கியம் பெற்று ஆயுள் காலம் உங்களுக்கு நீடிக்கக்கூடுங்க. சமூகத்தில் பிறர் மதிக்கின்ற ஒரு சூழ்நிலைகள் எல்லாமே உங்களுக்கு ஏற்படக்கூடுங்க. பொருளாதார வளர்ச்சி எல்லாம் உண்டாகக்கூடும். துஷ்ட சக்திகள், செய்வினை, மாந்திரீகம் போன்றவைகள் எல்லாம் உங்களுக்கு இருந்தால் கூட இந்த சூரிய விரதம் இருப்பவர்களை அவர்கள் யார் எதிரி செய்தாலும் அவர்கள் உங்கள் அருகிலே வராதுங்க. அதனால் இந்த மாந்திரிகம் தாந்திரிகம்லாம் உங்களுக்கு பயம் இருந்துச்சுன்னா சூரிய வழிபாடை மேற்கொள்ளுங்க. உங்களுக்கு அருகே வராதுங்க. தன்னை எதிர்க்கக்கூடிய எதிராளி அரசனாகவே இருந்தாலும் ஞாயிற்றுக்கிழமை விரதம் இருந்து சூரிய பகவானை வழிபட்டேன்னா எதிரிகள் வீழ்ந்து போவார்கள்ங்க. அத்தகைய மகத்துவம் வாய்ந்தது தான் இந்த ஞாயிற்றுக்கிழமை சூரிய விரதம்ங்க. முறையாக கடைபிடிச்சின்னா சூரியனுடைய பரிபூர்ண அருளையும் பெற்று உங்களுடைய எதிரிகளை வீழ்த்தக்கூடிய ஆயுதம் ஏந்தாத ஒரு போர் தான் இதுங்க. அப்போ நீங்கள் சூரியனை வழிபட்டால் போதும், உங்களுடைய எதிரிகள் உங்கள் கண்முன்னே நிற்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு சூரியனுக்கு பவர் அதிகமுங்க. இன்றைய நாளுக்கான சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓவியம் வரைவதற்கு மிக நல்ல நாள், புதிய கருவிகளை பழகுவதற்கு மிக சிறந்த நாள், மருத்துவம் செய்வதற்கு மிக உகந்த நாள், சுரங்கப் பணிகளை மேற்கொள்ள மிக நல்ல நாள். வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் இன்றைய நாளுக்கான லக்ன நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிஷப லக்கணம் இருப்பு இன்று அதிகாலை 5:22 மணி முதல் 7:13 மணி வரை, மிதுன லக்கணம் 7:14 மணி முதல் 9:19 மணி வரை, கடக லக்கணம் 9:20 மணி முதல் 11:31 மணி வரை, சிம்ம லக்கணம் 11:32 மணி முதல் 1:38 மணி வரை, கன்னி லக்கணம் 1:39 மணி முதல் 3:38 மணி வரை, துலாம் லக்கணம் 3:39 மணி முதல் 5:38 மணி வரை, விருச்சக லக்கணம் 5:39 மணி முதல் 7:45 மணி வரை, தனுசு லக்கணம் 7:46 மணி முதல் 9:57 மணி வரை, மகர லக்கணம் 9:58 மணி முதல் 12:03 மணி வரை, கும்ப லக்கணம் 12:04 மணி முதல் 1:55 மணி வரை, மீன லக்கணம் 1:56 மணி முதல் 3:38 மணி வரை, மேச லக்கணம் 3:39 மணி முதல் 5:16 மணி வரை. நம்மளுடைய வாழ்க்கையில் சில மாற்றங்களும் முன்னேற்றங்களும் நமக்கு வேண்டும் நினச்சிங்கன்னா நிச்சயம் நீங்கள் இதை தொடர்ந்து கடைபிடிச்சிட்டு வாங்க. 12 ராசிக்காரர்களுக்கும் இன்றைய நாளுக்கான சுபஹோரைகள் அறிந்து நீங்கள் செயல்படுங்க. ஹோரை அறிந்து செயல்படுபவர்களை யாராலும் வெல்ல முடியாது என்பது சித்தர்களுடைய அருள்வாக்குங்க. சந்திரன், புதன், குரு, சுக்கிரன் ஆகிய 4 ஹோரைகள்லேயும் நீங்கள் சுபகாரியங்கள் செய்யலாம். இந்த 4 ஹோரைகளுமே உங்களுக்கு நன்மைகள் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஹோரைங்க. சூரியன், செவ்வாய், சனி இந்த 3 ஹோரைகளில் சுபகாரியங்களை எல்லாம் தவிர்த்துருங்க. இந்த 3 ஹோரைக்குண்டான செயல்பாடுகளை நீங்கள் செய்வதும் உங்களுக்கு சிறந்த நற்பலன்களை ஏற்படுத்தி கொடுக்குங்க. இன்றைய நாளுக்கான ஹோரை நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலை 6 மணி முதல் 7 மணி வரை சூரிய ஹோரை, 7 மணி முதல் 8 மணி வரை சுக்கிர ஹோரை, 8 மணி முதல் 9 மணி வரை புதன் ஹோரை, 9 மணி முதல் 10 மணி வரை சந்திர ஹோரை, 10 மணி முதல் 11 மணி வரை சனி ஹோரை, 11 மணி முதல் 12 மணி வரை குரு ஹோரை, பிற்பகல் 12 மணி முதல் 1 மணி வரை செவ்வாய் ஹோரை, 1 மணி முதல் 2 மணி வரை சூரிய ஹோரை, 2 மணி முதல் 3 மணி வரை சுக்கிர ஹோரை, மாலை 3 மணி முதல் 4 மணி வரை புதன் ஹோரை, 4 மணி முதல் 5 மணி வரை சந்திர ஹோரை, 5 மணி முதல் 6 மணி வரை சனி ஹோரை, இரவு 6 மணி முதல் 7 மணி வரை குரு ஹோரை, 7 மணி முதல் 8 மணி வரை உங்களுக்கு செவ்வாய் ஹோரை, 8 மணி முதல் 9 மணி வரை சூரிய ஹோரை, 9 மணி முதல் 10 மணி வரை சுக்கிர ஹோரை, 10 மணி முதல் 11 மணி வரை புதன் ஹோரை, 11 மணி முதல் 12 மணி வரை சந்திர ஹோரை, நள்ளிரவு 12 மணி முதல் 1 மணி வரை சனி ஹோரை, 1 மணி முதல் 2 மணி வரை குரு ஹோரை, 2 மணி முதல் 3 மணி வரை செவ்வாய் ஹோரை,
அதிகாலை 3 மணி முதல் 4 மணி வரை சூரிய ஹொரை, 4 மணி முதல் 5 மணி வரை சுக்கிர ஹொரை, 5 மணி முதல் 6 மணி வரை புதன் ஹொரை. என்று ஞாயிற்றுக்கிழமை என்பதால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூரிய ஹொரை உங்களுக்கு மிக மிக விசேஷம் வாய்ந்ததுங்க. இந்த சூரிய ஹொரை பார்த்தீங்கன்னா சூரியனை ராஜக்கிரகம் என்று அழைப்பார்கள்ங்க. அரசியல் சார்ந்த விஷயங்களுக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவரும் இந்த சூரிய பகவான் தாங்க. சூரிய ஹொரையில் அரசு சம்பந்தப்பட்ட காரியங்கள், வழக்கு தொடர்பான விஷயங்கள் இதெல்லாம் உங்களுக்கு மிக சிறப்பான ஒரு பலன்களை ஏற்படுத்தி கொடுக்குங்க. அதே போல் உங்களுக்கு மேல் அதிகாரிகளை சந்தித்து பேசுறது, அரசு சார்ந்த முயற்சிகள் பண்ணுறது, சமூகத்தில் மிக உயர்ந்த இடத்துல இருப்பவர்களை போய் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த சூரிய ஹொரை ஒரு சிறப்பான ஒரு ஹொரைங்க. அப்போ அந்த சூரிய ஹொரை நேரத்தில் உயில் சாசனம் எழுதலாம். இந்த சூரிய ஹொரையில் புதிதாக எந்த அலுவல்களையோ உடன்பாடுகளையோ செய்வது அவ்வளவு நல்லதில்லைங்க. சுபகாரியங்கள் செய்யவும் இந்த ஹொரை ஏற்றதில்லைங்க. அதே போல் இன்றைய நாள் ஞாயிற்றுக்கிழமையில் சூரிய பகவானை வழிபடுவதற்கு ஒரு மிக மிக ஒரு ஏற்ற நாளாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளுங்க. அப்போ இந்த நாளில் நீங்கள் சிகப்பு நிற ஆடைகளை அணிவது உங்களுக்கு அதிக நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியதாக இருக்குங்க. அப்போ ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையிலையும் நீங்கள் சூரியனுடைய பரிபூர்ண அருளும் வேண்டும்னா சிகப்பு நிற ஆடைகளை அணிந்து கொண்டு சூரியனை வழிபடும் பொழுது உங்களுக்கு மிக மகத்துவமான ஒரு பலன்களும் வாய்ப்புகளுமே உங்களுக்கு ஏற்படக்கூடுங்க. அதே போல் இன்றைய நாள் ஞாயிற்றுக்கிழமையில் கடகம், சிம்மம், விருட்சகம், கும்பம் இந்த 4 ராசிக்காரர்களுக்கு நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நாளாக இருப்பதால் நீங்கள் எந்த ஒரு முயற்சி பண்ணாலும் அந்த முயற்சிக்குண்டான பலன்கள் நிச்சயம் உங்களுக்கு காணப்படும். இன்றைய நாள் ஞாயிற்றுக்கிழமைங்க. ஞாயிற்றுக்கிழமையில் கன்னிராசி அன்பர்களுக்கு ஒரு சாதகமற்ற ஒரு நாளாக இருப்பதால் நீங்கள் எந்த ஒரு புதிய முயற்சிகளிலும் ஈடுபடாமல் இருப்பது மிக நல்லது. இன்றைய நாளுக்கான கிரக நிலைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேஷத்தில் செவ்வாய், ரிஷபத்தில் சூரியன் புதன், மிதுனத்தில் குரு சுக்கிரன், சிம்மத்தில் கேது சந்திரன், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி. இனி 12 ராசி அன்பர்களுக்கும் இன்றைய நாள் பலன்களை நாம் பார்ப்போங்க. மேச ராசி மேச லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு லக்கணத்தில் செவ்வாயும், 2ஆம் பாவத்தில் சூரியன் புதன் பகவானுடைய பயணமும், 3ஆம் பாவத்தில் குரு சுக்கிரன், பஞ்சமஸ்தானத்தில் கேது சந்திரனுடைய பயணமெல்லாம் இருக்குங்க. லாபஸ்தானத்தில் ராகுவும், விரயஸ்தானத்தில் உங்களுக்கு சனி பகவானுடைய பயணமெல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று மேசராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த ஒரு சிறப்பான ஒரு நாளாக இருக்க போதுங்க. அப்போ இதே போல் இன்றைய நாள் உங்களுக்கு நண்பர்களும் உடன் இருப்பவர்களும் உங்கள் மீது நம்பிக்கையுடன் இருக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குதுங்க. அப்போ குழந்தைகளால் உங்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு தருணங்கள் எல்லாமே இன்றைய நாள் உங்களுக்கு உருவாகக்கூடும். கற்பனை துறைகளில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு புதிய வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுதுங்க. அப்போ எந்த ஒரு செயலையுமே நீங்கள் சுறுசுறுப்புடன் செய்து முடிக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்குங்க. அப்போ உங்கள் மீதான நம்பிக்கை பற்றினா சில மாற்றங்கள் இதெல்லாம் உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் உருவாகுதுங்க. அப்போ நெருக்கமானவரிடம் கொஞ்சம் அனுசரித்து சென்றீங்கன்னா போதும், எல்லா விதத்திலையுமே உங்களுடைய காரியங்களை நீங்கள் பூர்த்தி செய்து கொள்ளலாமுங்க. இப்போ எதிர்பாராத சில திடீர் திருப்பங்கள் எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுது. வெளியூர் பயணங்கள் மூலம் புதிய அனுபவங்கள் எல்லாமே உங்களுக்கு உருவாகும் என்று சொல்லலாமுங்க. அப்போ நட்பு வட்டாரங்கள் உங்களுக்கு மேம்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாகவும் இன்றைய நாள் இருக்குது. உற்சாகமான ஒரு நாளாகவும் இருக்குமுங்க. கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் எல்லாமே அதிகரிக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நாளுங்க. இப்போ வாழ்க்கை துணையுடைய தேவைகளை எல்லாம் பூர்த்தி செய்து மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்கு இன்றைய நாள். காரியங்களில் அனுகூலம் உண்டாகக்கூடும். அரசாங்க காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு அனுகூலமாக முடியக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் ஏற்படுது. அலுவலகத்தில் உங்களுக்கு வழக்கமான நிலையை உங்களுக்கு காணப்பட்டால் கூட சக ஊழியர்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இணக்கமாக நடந்து கொள்வாங்க. அப்போ அதனால் வியாபாரத்தில் விற்பனை லாபமும் நீங்கள் எதிர்பார்த்தபடியே இருக்கும்னு சொல்லலாமுங்க. அந்த அளவுக்கு இன்றைய நாள் வியாபாரத்திலையும் உங்களுக்கு தொழிலையும் நல்ல ஒரு வளர்ச்சி முன்னேற்றங்களும் காணப்படுதுங்க. வேலை தொழில் விஷயங்களில் பார்த்தீங்கன்னா இன்று பணியிடத்தில் சில இனிமையான ஆச்சரியங்களையெல்லாம் நீங்கள் சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுங்க. அதனால் பணிகளில் கொஞ்சம் உற்சாகத்துடனும் தன்னம்பிக்கையுடனும் நீங்கள் எதையுமே சுறுசுறுப்பாக செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் ஏற்படுது. மனதளவில் தைரியத்தோடும் தன்னம்பிக்கையுடன் இருப்பீங்க. இன்றைய நாள் உங்களுக்கு வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றங்களும் லாபங்களும் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இருக்குது. மேலதிகாரிகளுடைய ஆதரவு உங்களுக்கு முழுவதும் கிடைக்கக்கூடுங்க. காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்கள் துணையுடனான நட்பான ஒரு அணுகுமுறை பார்த்தீங்கன்னா பிரச்சனைகள் எந்த ஒரு பிரச்சனைகளாக இருந்தாலும் அதெல்லாம் எளிதாக தீர்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இன்றைய நாள் உங்களுக்கு காணப்படுது. அதனால் நீங்கள் உங்கள் இருவருக்கும் மனதளவில் பார்த்தீங்கன்னா ஒருமித்த கருத்து தாங்க உங்களுக்கு வெளிப்படும். அதனால் நீங்கள் நினைக்கிறது தான் அவங்களும் செய்வாங்க. அந்த அளவுக்கு இன்றைய நாள் கணவன் மனைவிக்கிடையே பார்த்தீங்கன்னா அந்யோன்யம் அதிகரித்து காணப்படுது. இருவருக்கிடையே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு புரிந்துணர்வு ஏற்படுதுன்னே சொல்லலாமுங்க. அந்த அளவுக்கு இன்றைய நாள் குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சி நிறைந்த ஒரு அற்புதமான ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்குது. அதனால் குழந்தைகள் விஷயங்களில் நீங்கள்
கல்வி விஷயங்களில் மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருங்க. குழந்தைகளை கொஞ்சம் கவனம் எடுத்து உங்களுடைய அரவணைப்புலையும் உங்களுடைய கண்காணிப்புலையும் நீங்கள் வைத்திருப்பது மிக மிக நல்லதுங்க. நிதி நிலைமையை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களிடம் இருக்கக்கூடிய பணம் பார்த்தீங்கன்னா திருப்திகரமாக இன்றைய நாள் அமைய போகுதுங்க. அதனால் அந்த நல்ல முறையில் நீங்கள் பயன்படுத்திடுவீங்க. அந்த பண நிதி உங்களுக்கு திருப்தியாக இருப்பதால மனதளவில் தைரியத்தோடு இருக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. அதனால் நிதி நிலைமையில் இன்றைய நாள் உங்களுக்கு எந்த ஒரு குறைபாடும் இருக்காது. ஆரோக்கியத்தை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று மகிழ்ச்சியான ஒரு மனநிலை காரணமாக ஆரோக்கியம் மிக மிக அற்புதமாக இருக்குங்க. நல்ல சிறப்பாக இருக்கு. ஆரோக்கியத்தில் நீங்கள் தைரியத்தோடும் தன்னம்பிக்கையோடும் இருப்பீங்க. எந்த ஒரு விஷயத்தா இருந்தாலும் எளிதாக கடக்கக்கூடிய ஒரு நிலை உங்களிடம் காணப்படுதுங்க. ஆரோக்கியம் இருந்தாலே போதும், உங்களுக்கு எல்லா விதத்திலையும் உங்களுக்கு நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இன்றைய மாற்றி தருவாருங்க. அதிர்ஷ்டமான திசை தென்மேற்கு. அதிர்ஷ்டமான எண் 2. அதிர்ஷ்டமான நிறம் அடர் பச்சை நிறம். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா நீங்கள் பணிபுரியக்கூடிய இடத்துல உயர் அதிகாரிகள் மூலம் உங்களுக்கு ஆதரவான ஒரு சூழ்நிலைகள் எல்லாமே ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ எந்த ஒரு செயல்பாடுகள்லையுமே நீங்கள் இன்றைய நாள் விவேகமான ஒரு செயல்பாடுகள் மூலம்தான் இன்றைய நாள் உங்களுக்கு பாராட்டுகளும் நன்மதிப்புகளும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அதே போல் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் உறுப்பினர்கள் மத்தியில், அதாவது உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களாக இருக்கட்டும், அவங்களுடைய மத்தியில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கருத்துக்களுக்கு இன்றைய நாள் மதிப்பு மரியாதை இதெல்லாமே அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. நண்பர்கள் மூலம் உங்களுக்கு தன உதவிகள் தன வரவுகள் இதெல்லாமே ஆதாயமான ஒரு சூழ்நிலைகள் எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் காணப்படுதுங்க. கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் தந்தை வழி உறவினர்கள் மூலம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆதாயமான ஒரு சூழ்நிலைகளும் இன்றைய நாள் உங்களுக்கு காணப்படும். சற்று இன்றைய நாள் உங்களுக்கு எந்த ஒரு விஷயங்கள் நீங்கள் செய்தாலும் அதில் நன்மைகள் சற்று நிறைந்து காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. எந்த செயலையும் துணிச்சலாக செய்யக்கூடிய மேசராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதன் செவ்வாயாக விளங்குவதால் நீங்கள் முருகப்பெருமானை வணங்குவது மிகச் சிறப்பாக அமையுங்க. செவ்வாய்க்கிழமை தோறும் நீங்கள் முருகப்பெருமானை வணங்குவதால் நினைத்த காரியங்கள் எல்லாம் நிறைவேறக்கூடும். மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடும் நீங்கள் செய்து வருவதால் அனைத்து விதமான கஷ்டங்கள் தீரும், மன மகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு மென்மேலும் உங்களுக்கு வளர்ச்சியை அதிகரித்து தரக்கூடியவராக விளங்குவாருங்க. ரிஷப ராசி ரிஷப லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோம்ங்க. உங்களுக்கு லக்கணத்தில் சூரியன் புதன் பகவானுடைய பயணமும், 2ஆம் பாவத்தில் குரு சுக்கிரனுடைய பயணமும், 4ஆம் பாவத்தில் கேது சந்திரனுடைய பயணமும், அதே போல் 10ஆம் பாவத்தில் ராகு பகவானுடைய பயணமும், லாபஸ்தானத்தில் சனியும், விரயஸ்தானத்தில் உங்களுக்கு செவ்வாய் பகவானுடைய பயணம் எல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகள் எல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய சமயோஜித புத்தி பற்றிலா அது புத்திசாலித்தனம், இதன் காரணமாகத்தான் இன்று உங்களுக்கு பயனுள்ள பலன்கள் எல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்க போதுங்க. அப்போ இன்று முக்கிய முடிவுகள் எடுக்க மிக சிறந்த நாளாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாளுங்க. அப்போ விலகி சென்றவர்கள் எல்லாமே விரும்பி வரக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் எல்லாமே இன்றைய நாள் அமைய போகுது. அதே போல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மனதில் புதுவிதமான சிந்தனைகள்லாம் ஏற்பட காண்பீங்க. தந்தை வழி உறவுகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்கங்க. அதே போல் உங்களுடைய தம்பதிகளுக்கிடையே பார்த்தீங்கன்னா கணவன் மனைவிக்கிடையே ஒரு அன்பு அரவணைப்பு அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்றைய நாள் அமையுங்க. பிரபலமானவர்களுடைய ஆறுதலும் நட்பும் இன்றைய நாள் உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்க போகுது. தவறிய சில வாய்ப்புகள் மீண்டும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளுங்க. இன்றைய நாள் பெருமைகள் நிறைந்த ஒரு நல்ல நாளாக இன்றைய நாள் அமையுங்க. அப்போ புதிய முயற்சிகள் உங்களுக்கு சாதகமாக முடியும். சகோதரர் வகைகளில் நீங்கள் எதிர்பாராத சில செலவுகள் எல்லாமே ஏற்படக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் இருக்குது. தந்தை வழி உறவினர்களாக இருந்தாங்கன்னா அவங்க கிட்ட கொஞ்சம் அனுகூலமாக நீங்கள் ஏற்படுத்தி கொள்ளுங்க. அப்போ பிற்பகலுக்கு மேலே நண்பர்கள் மூலம் சில மகிழ்ச்சி தரக்கூடிய செய்திகளும் உங்களுக்கு இன்று கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளுங்க. அப்போ அக்கம் பக்கத்தில் இருப்பவங்களாக இருந்தாங்கன்னா அவங்க உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க. வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் நீங்கள் எதிர்பார்த்தபடி இன்றைய நாள் இருக்குங்க. அப்போ இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முருகப்பெருமானை வழிபடுவது அதிக நன்மைகளை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்றைய நாள் அமையுங்க. வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று நீங்கள் சிறப்பாக செயலாற்றுவீங்க. உங்களுடைய செயல்திறன்கள்லாம் பார்த்தீங்கன்னா அசர வைக்கக்கூடிய அளவுக்கு இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்க போகுது. அப்போ உங்களுடைய முயற்சிக்கு மேலதிகாரிகளுடைய அங்கீகாரம் பாராட்டு எல்லாம் பெறும் வகையில் இன்றைய நாள் அமைய போகுதுங்க. இப்போ காதல் திருமணம் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று
உங்களுடைய கணவன் மனைவிக்கிடையே பார்த்தீங்கன்னா உங்களுடைய துணையுடன் இனிமையான வார்த்தைகளை எல்லாம் இன்றைய நாள் பகிர்ந்து கொள்வீங்க. குடும்பத்தில் பிரச்சனைகளை நீங்கள் கலந்து பேசி அதுக்கு சுமூகமான ஒரு தீர்வுகள் எல்லாமே எடுக்கக்கூடிய ஒரு நல்ல நாளுங்க. அப்போ குடும்பத்தை பொறுத்தளவுக்கு இன்றைய நாள் மிக சிறப்பான ஒரு நல்ல நாளாக இருக்குது. மகிழ்ச்சிகள் நிறைந்த ஒரு அற்புதமான ஒரு நாளுன்னே சொல்லலாமுங்க. இன்றைய நாள் குழந்தைகளுக்கு கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய மிக சிறப்பான ஒரு நாளாக இருக்குது. அவர்கள் எந்த போட்டிகளில் கலந்து கொண்டாலும் பார்த்தீங்கன்னா வெற்றி பெறக்கூடிய ஒரு நல்ல நாளுங்க. நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று பணப்புழக்கம் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்குது. உங்களுடைய தேவைகளை நீங்கள் பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய அளவுக்கு இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்குது. பூர்வீக சொத்துக்கள் மூலம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பண வரவு வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையாக உள்ளதுங்க. அப்போ பூர்வீக சொத்துக்கள் விஷயங்களில் நீங்கள் கொஞ்சம் முயற்சி பண்ணுங்கள், அதற்குண்டான வரவு மிக சிறப்பாக இருக்குங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய நேர்மறை எண்ணம், மன உறுதி, இதன் காரணமாகவே உங்களுடைய ஆரோக்கியம் மிக சிறப்பாக இருக்குங்க. அப்போ ஆரோக்கியத்தில் நீங்கள் எப்பொழுதுமே கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கொள்வது மிக நல்லது. அதிர்ஷ்டமான திசை மேற்கு, அதிர்ஷ்டமான எண் 9, அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு நிறம். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் உறவினர்களுடைய எண்ணங்களை புரிந்து கொண்டு செயல்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் மனை சார்ந்த செயல்களில் கொஞ்சம் சிந்தித்து செயல்பட வேண்டிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. மிருகசீரிடம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாடிக்கையாளர்கள் இடத்துல கொஞ்சம் கனிவோடும் அன்போடும் பேச வேண்டிய ஒரு நாளும் கூடங்க. கருணையும் இரக்கமும் அதிகமாக கொண்ட ரிஷபராசி அன்பர்களே, உங்களுடைய ராசியோட நாதன் பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவானுங்க. அப்போ நீங்கள் பெருமாள் கோவில் சென்று மகாலட்சுமியை வணங்குவது மிக சிறப்பாக இருக்குங்க. மகாலட்சுமிக்கு வாசனை பூக்களாலும் குங்குமத்தாலும் நீங்கள் அர்ச்சனை செய்து வந்தீங்கன்னா உங்கள் மனம் நிம்மதி மற்றும் வீட்டில் செல்வம் பெருகக்கூடுங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடும் நீங்கள் செய்து வருவதால் அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீரும், மனமகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு மென்மேலும் உங்களுக்கு வளர்ச்சியை அதிகரித்து தரக்கூடியவராக இருப்பாருங்க. மிதுன ராசி மிதுன லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்களெல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு லக்கணத்தில் குரு சுக்கிரனுடைய பயணமும், 3ஆம் பாவத்தில் கேது சந்திரனுடைய பயணம் இருக்குங்க. 9ஆம் பாவத்தில் ராகுவும், 10ஆம் பாவத்தில் சனியும், லாபஸ்தானத்தில் செவ்வாயும், உங்களுக்கு விரயஸ்தானத்தில் சூரியன் புதன் பகவானுடைய பயணமெல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று மிதுனராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவநம்பிக்கையும் ஒரு அமைதியின்மையும் தாங்க அதிகமாக காணப்படுது. அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருங்க. உங்களுடைய செயல்களில் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ எதிர்மறை எண்ணங்களை நீங்கள் இன்று தவிர்க்க வேண்டுங்க. நம்பிக்கையுடன் செயல்பட்டீங்கன்னா அதிகம் சாதிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக மாறுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சக ஊழியர்களுடைய ஆதரவு கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இருக்குது. தனிப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டுங்க. எதிர்காலம் சார்ந்த சில முடிவுகளை எடுப்பீங்க. இன்றைய நாள் திடீர் பயணங்களால் உங்களுக்கு புதிய அனுபவங்கள் எல்லாமே இன்றைய நாள் உண்டாகக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் அமைய போகுது. அப்போது இன்றைய நாள் நெருக்கமானவர்களிடம் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் எல்லாமே உங்களுக்கு தோன்றி மறையக்கூடிய ஒரு நாளாகத்தாங்க இருக்குது. அப்போ தம்பதியர்களுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு புரிதல்கள் ஏற்படும். பக்தி நிறைந்த ஒரு நல்ல நாளாக இன்றைய நாள் அமைய போகுதுங்க. பிற்பகலுக்கு மேலே உங்களுடைய காரியங்களில் அனுகூலம் உண்டாகக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் அமைய போகுது. தந்தையிடம் நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் எல்லாமே இன்று கிடைக்க போகுதுங்க. உங்களுடைய வாழ்க்கை துணையுடன் ஏற்பட்டிருந்த மன வருத்தங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாளுங்க. அப்போ எதிரிகள் எல்லாமே பணிந்து வருவாங்க. இன்றைய நாள் பிறருக்கு நீங்கள் கொடுத்து வராமல் இருந்த கடன் தொகையெல்லாம் கிடைக்க வாய்ப்பு இருக்குங்க. அப்போ இந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா வியாபாரம் வழக்கம் போல் உங்களுக்கு நடைபெறுங்க. பணியாளர்களால் சில செலவுகள் எல்லாமே ஏற்படும். இன்று நீங்கள் ஆஞ்சநேயரை வழிபடுவது உங்களுக்கு அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்றைய நாள் அமையுங்க. வேலை தொழில் விஷயங்களில் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுக்கு அதிக பணிகள் காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. இதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில மன வருத்தங்கள் வரலாம், அதெல்லாம் தவிர்த்துருங்க. பணிகளில் சில தவறுகள் செய்ய வாய்ப்பும் அதிகமாக இருக்குது. கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருங்க. உங்களுடைய திட்டமிடுதலுடன் நீங்கள் செயல்படும் பொழுது தான் இந்த சில தவறுகளை எல்லாம் நீங்கள் தவிர்க்க முடியுங்க. அப்போ உங்களுடைய சக பணியாளர்களிடம் உரையாடும் போது கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. தொழில் உங்களுக்கு எப்பொழுதும் போல உங்களுக்கு சுமாராகத்தான் இன்றைய நாள் அமைய போகுது. அதனால் கொஞ்சம் கவனமுடன் இருங்க. காதல், திருமணம் இந்த மாதிரியான குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய துணையுடன் பார்த்தீங்கன்னா ஒரு மகிழ்ச்சியான தருணங்களை இன்றைய நாள் பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்றைய நாள் அமைய போகுது. அப்போ உங்களுடைய துணையுடன் சகஜமாக நீங்கள் நடந்து கொண்டு நட்பான ஒரு அணுகுமுறை எல்லாம் மேற்கொள்ளக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்குங்க. அப்போ குடும்பத்தை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த ஒரு நல்ல நாளாக இருக்குது.
குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு இதுவரை இருந்து வந்த மந்தத்தன்மை, சோர்வு இதெல்லாம் நீங்கி சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய காலங்களாக இன்றைய நாள் இருக்க போது. நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று உங்களுக்கு நிதி வளர்ச்சி இன்று ஏமாற்றம் அளிக்கக்கூடிய விதத்தில் தாங்க இருக்குது. அப்போ செலவுகள் உங்களுக்கு அதிகமாக ஏற்படும். அதனால் சிக்கனத்துடன் இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. நிதியை நீங்கள் கட்டுப்பாடுடன் வைக்க வேண்டிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருங்க. நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு தைரியமின்மை காரணமாக பார்த்தீங்கன்னா இன்று உங்களுக்கு சில அசௌகரியமான ஒரு உணர்வுகள்லாம் உங்களுக்கு தென்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. ஏன்னே தெரியாது, ஆனாலும் பார்த்தீங்கன்னா ஒரு சோகமாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. அதனால் இன்றைய நாள் ஆரோக்கியத்தை உங்களுக்கு பராமரிக்கக்கூடிய ஒரு நாளை நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும். அதனால் ஆரோக்கியத்தை இதெல்லாம் பாதிக்கக்கூடிய வகையில் இருப்பதால் கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருங்க. வெளியிடங்களில் உணவு உட்கொள்வதையெல்லாம் தவிர்த்துருங்க. அது உங்களுக்கு அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியதாக இன்றைய நாள் அமையுங்க. அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்டமான எண் 3, அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு நிறம். மிருகசீரிடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா நீங்கள் நினைத்த காரியங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த முடிவுகள் சற்று கால தாமதமாகவுடன் முடியக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுதுங்க. உங்களுடைய உடன் பிறந்தவர்களிடம் உங்களுக்கு சில சூழ்நிலைகளுக்கு ஏற்ப இன்றைய நாள் அனுசரித்து செல்வது மிக நல்லதுங்க. திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் வியாபார பணிகளில் கொஞ்சம் விவேகத்துடனும் பொறுமையுடனும் செயல்பட வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. சக ஊழியர்களிடம் கொஞ்சம் வீண் வாக்குவாதங்களை எல்லாம் இன்றைய நாள் தவிர்ப்பது மிக மிக நல்லது. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் எதிர்பாராத பயணங்கள் மூலம் உங்களுக்கு உடல் சோர்வு இதெல்லாம் உண்டாகக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அதே போல் கொடுக்கல் வாங்கல் தொடர்பான செயல்பாடுகள்லையும் கொஞ்சம் சிந்தித்து செயல்பட வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. புதிய சிந்தனைகளை கொண்ட மிதுனராசி அன்பர்களே, உங்களுடைய ராசி நாதனாக பார்த்தீங்கன்னா புதன் பகவான் இருக்காருங்க. அப்போ புதன்கிழமை தோறும் நீங்கள் மகாவிஷ்ணுவை தரிசனம் செய்வது மிக உகந்ததாக இருக்குங்க. அது மட்டுமின்றி நீங்கள் நெய் தீபம் ஏற்றி வணங்கி வந்தீங்கன்னா பேரும் புகழும் பெறுவீங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடெல்லாம் செய்து வருவதால் அனைத்து விதமான கஷ்டங்கள்லாம் தீரும், மன மகிழ்ச்சி அடைவீங்க, குடும்பத்தில் சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு மென்மேலும் உங்களுடைய வளர்ச்சியை அதிகரித்து தரக்கூடியவராக விளங்குவாருங்க. கடக ராசி கடக லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்களெல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு 2ஆம் பாவத்தில் கேது சந்திரனுடைய பயணமும், அஷ்டமத்தில் ராகு பகவானுடைய பயணமும், 9ஆம் பாவத்தில் சனியும், 10ஆம் பாவத்தில் செவ்வாய் பகவானுடைய பயணமும், அதே போல் லாபஸ்தானத்தில் சூரியன் புதன் பகவானுடைய பயணமும், விரயஸ்தானத்தில் குரு சுக்கிரனுடைய பயணமெல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு எடுக்கக்கூடிய எந்த ஒரு முயற்சிகளுக்கும் பார்த்தீங்கன்னா சாதகமாக அமையக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் காணப்படுதுங்க. அதே போல் உங்களுக்கு அதிர்ஷ்டம் நிறைந்த ஒரு நாளாகவும் அமைய போகுதுங்க. உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்க போகுதுங்க. வெளிவட்டாரத்தில் உங்களுடைய செல்வாக்கு எல்லாமே மேம்படக்கூடுங்க. தனவரவுகளில் இருந்து வந்த இழுபறிகள் எல்லாமே உங்களுக்கு சூழல்கள் எல்லாமே மறையக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுது. புதிய கலைகள் விஷயங்களில் பார்த்தீங்கன்னா ஈடுபாடுகள் எல்லாமே காட்டக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. மனதளவில் இருந்து வந்த குழப்பங்கள் எல்லாமே இன்றைய நாள் விலகி உங்களுக்கு பேச்சுக்கள் மூலம் நல்ல ஆதாயம் உண்டாகக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்க போகுதுங்க. உடன் பிறந்தவர்களிடம் பார்த்தீங்கன்னா கருத்து வேறுபாடுகள் எல்லாமே நீங்கி உங்களுக்கு ஒற்றுமைகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்க போகுதுங்க. முகத்தில் பொலிவும் மகிழ்ச்சியும் அதிகரிக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ பணப்புழக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குது. புதிய முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடுங்க. தொலைதூரத்தில் இருந்து நீண்ட நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்த நல்ல தகவல்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் வந்து சேரக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் உங்களுக்கு காணப்படுது. சிலருக்கு பார்த்தீங்கன்னா கோவிலுக்கு செல்லக்கூடிய சில வேண்டுதல்கள் எல்லாமே நிறைவேற்றும் வாய்ப்பும் உண்டாகக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குதுங்க. கணவன் மனைவிக்கிடையில நல்ல ஒரு அந்யோன்யம் எல்லாம் அதிகரிக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நாளாக இருக்க போகுதுங்க. அலுவலகத்தில் நீங்கள் உங்களுடைய அதிகாரிகளுடைய பாராட்டுக்கள், உற்சாகம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கும். சிலருக்கு எதிர்பாராத செலவுகளால் கையிருப்பு எல்லாம் கரையக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஒரு சிலருக்கு ஏற்பட காண்பீங்க. வியாபாரத்தில் பங்குதாரர்களால் நல்ல முன்னேற்றத்திற்கான வாய்ப்பும் உங்களுக்கு இன்றைய நாள் மிக சிறப்பாக காணப்படுங்க. வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் உங்களுடைய பணிகளில் நிச்சயம் வெற்றி காணக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்க போதுங்க. மேல் அதிகாரிகள் உங்களுக்கு உதவி, பதவி உயர்வு இதெல்லாம் தந்து பாராட்டக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய போகுது. உங்கள் திறமைக்கு ஏற்ப அங்கீகாரம் இன்றைய நாள் உங்களுக்கு கிடைக்குங்க.
தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு வளர்ச்சி மிக அபரிவிதமான ஒரு வளர்ச்சி இல்லாட்டா கூட உங்களை சமாளிக்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய திறமைக்கு தகுந்தாப்புல சில தொழில் வளர்ச்சி முன்னேற்றங்கள் எல்லாமே உங்களுக்கு காணப்படுங்க. காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று மகிழ்ச்சிகள் நிறைந்து காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ இன்று முழுவதுமே பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சியுடன் இருப்பீங்க. இதனை உங்களுடைய துணையிடத்தில் வெளிப்படுத்துவீங்க. இதனால குடும்பத்தில் மகிழ்ச்சி நிறைந்து காணப்படும். உங்கள் இருவருக்கும் பார்த்தீங்கன்னா அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல புரிந்துணர்வு மிக சிறப்பாக காணப்படுதுங்க. அதனால் குடும்பத்தை பொறுத்த அளவுக்கு இன்றைய நாள் வெளியிடங்களில் சென்று மகிழக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் கணவன் மனைவிக்கு இடையே ஏற்படுங்க. இதே போல காதல் விஷயங்கள் இருப்பவங்களுக்கு இன்றைய நாள் ஒரு நல்ல நாளாக இருக்க போதுங்க. நல்ல புரிந்துணர்வு காதலர்களுக்கு இடையே ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுங்க. குழந்தைகளுடைய கல்வி படிப்பு விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றங்கள் காணப்படக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குங்க. அதனால் திறமைகள் வெளிப்படக்கூடும். திறமைகளால் சில நல்ல முன்னேற்றங்களும் வாய்ப்புகளும் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குங்க. நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று கடின உழைப்பின் காரணமாக உங்களுக்கு இன்றைய நாள் வெற்றிகள் நிச்சயம் கிடைக்கக்கூடுங்க. அதனால் உங்களுக்கு சில ஊக்கத்தொகைகள்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குங்க. மகிழ்ச்சி அடைவீங்க. நல்ல வரையில் உங்களுக்கு நிதி நிலைமை மிக சிறப்பான ஒரு முறையில் இன்றைய நாள் கையாளக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுது. நிதி நிலைமை உங்களுக்கு அற்புதமாக இருக்குங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று மனதளவில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் திடமான ஒரு உறுதியும் இருப்பதால் பார்த்தீங்கன்னா இதனால் உங்களுக்கு ஆரோக்கியம் மிக சிறப்பாக இருக்குன்னே சொல்லலாமுங்க. அந்த அளவுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஆரோக்கியம் மேம்படக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுது. அதிர்ஷ்டமான திசை வடகிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 6, அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை நிறம். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா தர்ம காரியங்களில் உங்களுக்கு ஈடுபாடுகள் எல்லாமே உங்களுக்கு உண்டாகக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. உங்களுடைய சிந்தனையின் போக்கில் சில மாற்றங்கள் எல்லாமே உங்களுக்கு ஏற்பட காண்பீங்க. பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் பயனற்ற பேச்சுக்களை எல்லாம் இன்றைய நாள் முற்றிலும் குறைத்து கொள்ளுங்க. விலை உயர்ந்த பொருட்களுடைய கவனங்களாக உங்களுக்கு அதில் இருக்க வேண்டுங்க. அதனால் எங்கேயும் மிஸ் ஆயிராமல் பார்த்து கொள்ளுங்கள். ஆயுள்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா பெற்றோர்கள் இடத்துல கொஞ்சம் அனுசரித்து செல்ல வேண்டியது மிக நல்லது. உங்களுடைய செயல்பாடுகளில் சில மாற்றங்கள் உங்களுக்கு உண்டாகக்கூடுங்க. இரக்க குணம் கொண்ட கடகராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதன் சந்திர பகவானுங்க. அப்போ நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ வெங்கடாஜலபதி மற்றும் உமாதேவி அம்மையாருங்க. மேலும் ஒவ்வொரு திங்கட்கிழமையுமே பார்த்தீங்கன்னா ஸ்ரீ வெங்கடாஜலபதி மற்றும் பார்வதி பரமசிவனை நீங்கள் வணங்கி வந்தீங்கன்னா நினைத்த காரியங்கள் எல்லாமே வெற்றி அடையக்கூடுங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடும் செய்து வாங்க. அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீரும். மனமகிழ்ச்சி எல்லாம் அடைவீங்க. குடும்பத்தில் சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு மென்மேலும் உங்களுடைய வளர்ச்சியை அதிகரித்து தரக்கூடியவராக இருப்பாருங்க. சிம்ம ராசி சிம்ம லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு லக்கணத்தில் கேது சந்திரனுடைய பயணமும், களத்திரஸ்தானத்தில் ராகு பகவானுடைய பயணமும், அஷ்டமத்தில் சனி பகவானுடைய பயணமும், 9ஆம் பாவத்தில் செவ்வாயும், 10ஆம் பாவத்தில் சூரியன் புதன் பகவானுடைய பயணமும், லாபஸ்தானத்தில் உங்களுக்கு குரு சுக்கிரனுடைய பயணம் எல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று சிம்மராசி அன்பர்களுக்கு மிக மிக ஒரு அற்புதமான ஒரு நாளாக இன்றைய நாள் அமைவது உறுதிங்க. அதனால இன்றைய நாள் வெற்றிக்கு உகந்த நாளாகவும் இருக்கு. உங்களுடைய அதிர்ஷ்டங்கள் நிறைந்த நாளாகவும் இருக்க போகுதுங்க. இன்றைய நாள் உங்களுடைய குடும்பத்துல நடக்கக்கூடிய விசேஷங்கள் உங்களுக்கு உற்சாகத்தை ஏற்படுத்தக்கூடியதாகவும் இருக்குங்க. புதிய நண்பர்கள் உங்களுக்கு தொடர்பு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் அமைய போகுது. அப்போ எல்லா விதத்திலுமே இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதம் நிறைந்த ஒரு நாளாக இருக்க போகுதுங்க. கடன் சார்ந்த விஷயங்கள்ல மட்டும் கொஞ்சம் சிந்தித்து செயல்பட வேண்டிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் இருக்கு. அதனால உங்களுடைய தோற்றப்பொழிவுல சில மாற்றங்கள் உண்டாகலாம். நீங்கள் இன்றைய நாள் கொஞ்சம் சூழ்நிலைகளை அறிந்து முடிவெடுப்பது, சில மாற்றங்களை எல்லாம் செய்கிறது, இதெல்லாம் உங்களுக்கு அதிக நன்மைகளை கொடுக்குங்க. உங்களுடைய முயற்சிகள்ல இருந்து வந்த தடை தாமதங்களை எல்லாம் புரிந்து கொண்டு அதன்படி செயல்படுங்க. மற்றவர்களிடம் இருந்து விலகி செயலாற்றுவதில் ஈடுபாடுகள் உங்களுக்கு இன்றைய நாள் அதிகமாகவே ஏற்படுதுங்க. அப்போ தற்பெருமையான பேச்சுக்களை எல்லாம் இன்றைய நாள் குறைத்து கொள்ள வேண்டிய ஒரு காலமாகவும் இருக்கு. உங்களுடைய புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதை இன்றைய நாள் தவிர்த்துருங்க. சிலருக்கு பார்த்தீங்கன்னா வீட்டில் தெய்வ பிரார்த்தனைகளை எல்லாமே நிறைவேற்றக்கூடிய ஒரு வாய்ப்பு எல்லாம் உங்களுக்கு ஏற்படக்கூடும். பிற்பகலுக்கு மேலே நீங்கள் எதிர்பார்த்த நல்ல தகவல்கள் எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இருக்குங்க. சிலருக்கு வயிறு தொடர்பான பிரச்சனைகளும் ஏற்படக்கூடும். அதனால கொஞ்சம் உணவு விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. வியாபார விற்பனை எல்லாம் பார்த்தீங்கன்னா மிக சிறப்பாக இருக்க போது. சக வியாபாரிகள் மூலம் பார்த்தீங்கன்னா சில சங்கடங்கள் ஏற்பட்டாலும் அதெல்லாம் நீங்கக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் அமையுதுங்க.
இன்றைய நாள் உங்களுடைய வளர்ச்சிகள் அதிகமாக தேவைப்படுதுன்னா திருமால் வழிபாடு உங்களுக்கு அதிக நன்மைகளை சேர்க்கக்கூடிய ஒரு நாளாக இருக்க போகுதுங்க. வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. தைரியம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. அப்ப இன்று எந்த ஒரு செயல்பாடுகளாக இருந்தாலும் நீங்க தைரியத்தோடும் தன்னம்பிக்கையுடனும் பணியாற்றுவீங்க. இன்றைய நாள் கிடைக்கக்கூடிய புதிய வேலை வாய்ப்பு காரணமாக மகிழ்ச்சியுடன் இருப்பீங்க. எந்த ஒரு வாய்ப்பாக இருந்தாலும் இன்றைய நாள் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்க. இன்றைய நாள் தொழில் வளர்ச்சி மிக சிறப்பாக காணப்படுது. உங்களுடைய லாபங்கள் இரட்டிப்பாக அதிகரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் உள்ளதுங்க. காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் உங்களுடைய மனதில் காணப்படும் மகிழ்ச்சி காரணமாகவே உங்களுடைய துணையுடன் பார்த்தீங்கன்னா அன்புடன் நீங்க நடந்து கொள்வீங்க. அதனால மனம் விட்டு பேசுவீங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் பார்த்தீங்கன்னா மிக மிக சிறப்பாக இருக்குன்னே சொல்லலாமுங்க. அந்த அளவுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக காணப்பட போகுது. குடும்பத்தில் குழந்தைகளுடைய கல்வி வளர்ச்சி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க இதுவரை இருந்து வந்த மந்தத்தன்மை எல்லாம் விலகி மிக அற்புதமான ஒரு முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு காலங்கள்லாம் கணிஞ்சுக்கிட்டு இருக்கு. அது உங்களுக்கு மிக மனதிற்கு பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சி ஏற்படுத்தக்கூடுங்க. நிதி நிலைமையை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நிதி வளர்ச்சி உங்களுக்கு அதிகமாகவே காணப்படுதுங்க இன்றைய நாள். அப்போ அதிர்ஷ்டங்கள் நிறைந்த ஒரு நாளாக இருக்கு. உங்களுடைய சேமிப்பு கணிசமாக உயருங்க. புதிய முதலீடுகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய ஒரு மாற்றத்தையும் உங்களுக்கு லாபகரமான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டையும் கொடுக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்குங்க. இன்றைய நாள் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று ஆரோக்கியம் மிக மிக சிறந்து காணப்படுது. எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்கள் லேசாக எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு மனப்பக்குவம் உங்களிடம் இருப்பதால ஆரோக்கிய பிரச்சனைகள் எதுலேயுமே உங்களுக்கு இன்றைய நாள் வராதுங்க. மிக அற்புதமாக காணப்படுது. அதிர்ஷ்டமான திசை மேற்கு, அதிர்ஷ்டமான எண் 9, அதிர்ஷ்டமான நிறம் வெண் மஞ்சள் நிறம். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆரோக்கியத்தில் இருந்து வந்த இன்னல்கள் எல்லாமே இன்றைய நாள் உங்களுக்கு படிப்படியாக குறையக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுதுங்க. அதே போல் உங்களுடைய செயல்பாடுகளில் சில புதிய மாற்றங்கள் எல்லாமே பிறக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுது. பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு செயல்லையுமே இன்றைய நாள் உங்களுக்கு சோர்வின்றி புத்துணர்ச்சியுடனும் தன்னம்பிக்கையுடனும் செயல்படக்கூடிய ஒரு நல்ல ஒரு ஆற்றலும் உங்களிடம் காணப்படுங்க. எதிர்காலம் குறித்த ஒரு சிந்தனைகள் உங்களுடைய மனதில் அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கு. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் சந்தேக உணர்வுகளை நீங்கள் தவிர்த்து சரியான முடிவுகளை எல்லாத்தையும் நீங்கள் எடுப்பீங்க. எதிர்பாலின மக்கள் மூலம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்பட்டிருந்த சில பிரச்சனைகளுக்கு இன்றைய நாள் தீர்வுகளும் உதவிகளும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இருக்க போதுங்க. கொடுத்த வாக்கை நீங்கள் காப்பாற்ற நினைத்திடும் சிம்மராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதன் பார்த்தீங்கன்னா சூரிய பகவானாக இருக்காருங்க. அப்போ நீங்கள் சூரிய நாராயணனை வழிபட்டால் நல்லது உண்டாகக்கூடும். தினந்தோறும் நீங்கள் மகாவிஷ்ணு மற்றும் சிவபெருமானை எல்லாம் நீங்கள் வணங்கி வந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் சிரமங்கள்லாம் குறைந்து உங்களுடைய அந்தஸ்து இதெல்லாம் உயரக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படுங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடும் செய்துவாங்க. அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீரும். மன மகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு மென்மேலும் உங்களுடைய வளர்ச்சியை அதிகரித்து தரக்கூடியவராக விளங்குவாருங்க. கன்னி ராசி கன்னி லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு 6ஆம் பாவத்தில் ராகு பகவானுடைய பயணமும், களத்திரஸ்தானத்தில் சனி பகவானுடைய பயணமும், அஷ்டமத்தில் செவ்வாயும், 9ஆம் பாவத்தில் சூரியன் புதன் பகவானுடைய பயணமும், 10ஆம் பாவத்தில் குரு சுக்கிரனுடைய பயணமும், விரயஸ்தானத்தில் உங்களுக்கு கேது சந்திரனுடைய பயணமெல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று கன்னிராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமாக இருக்க போகுதுங்க. அப்போ உங்களுடைய திட்டங்களை நீங்க செயலாற்ற வேண்டும் அப்படின்னா சில விஷயங்களை முடிவெடுக்க வேண்டிய விஷயங்கள்ல விரைந்து முடிவெடுக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. எந்த ஒரு முடிவாக இருந்தாலும் துணிந்து செயல்படுங்க. இன்றைய நாள் வெற்றிகள் உங்கள் பக்கம் இருக்குன்னே சொல்லலாமுங்க. உங்களுடைய முயற்சிகள் எவ்வளவுக்கு எவ்வளவு இருக்கோ அதனோட பலன்கள் பார்த்தீங்கன்னா பிரதிபலிக்கக்கூடிய வகையில் இன்றைய நாள் அமையுங்க. அப்போ சுபகாரியம் தொடர்பான ஒரு எண்ணங்கள் எல்லாம் உங்களுக்கு நிறைவேறக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. பொருளாதார முன்னேற்றத்திற்கான சில சிந்தனைகளும் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடும். தவறிய சில வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. பொருளாதாரத்துல முன்னேற்றங்கள்லாம் உங்களுக்கு நிச்சயம் ஏற்படுங்க. உடன் இருப்பவர்களோட ஆதரவுகால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நன்மைகள் அதிகமாக கிடைக்குங்க. முதலீடு சார்ந்த வர்த்தகத்துல இருந்தீங்கன்னா பெரிய லாபங்கள்லாம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. போட்டிகள்ல கலந்து கொண்டு வெற்றி காண்பீங்க இன்றைய நாள். அப்போ ஆன்மீக நாட்டம் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய மிக சிறப்பான ஒரு நாளாக இருக்கும். உடல் நலத்துல கொஞ்சம் சிறப்பு கவனம்லாம் நீங்க தேவைப்படுதுங்க உங்களுக்கு. அப்போ குடும்ப உறுப்பினர்களுடன் கொஞ்சம் நெருக்கம் அதிகரிக்கக்கூடிய ஒரு மிக சிறப்பான ஒரு
நாளாக இருக்குது. இன்று நீங்கள் எதிர்பாராத பணவரவுக்கும் வாய்ப்பு அதிகமாக இருக்குங்க. அப்போ சிலருக்கு தந்தையோட அவங்களோட மூலம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில ஆதாயங்களும் உண்டாகக்கூடும். சகோதரர் வகையில் வீண் செலவுகள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. வாழ்க்கை துணையால் பார்த்தீங்கன்னா சில மகிழ்ச்சிகள் உண்டாகும். நண்பர்களிடம் எதிர்பார்த்த இழுபறியாக இருந்து வந்த காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு அனுகூலமாக முடியக்கூடிய ஒரு மிகச் சிறப்பான ஒரு நாளாக இருக்குங்க. தாய் வழி உறவினர்களால் காரிய அனுகூலம்லாம் உங்களுக்கு உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாளாகவே இருக்கு. இன்றைய நாள் விநாயகரை தியானித்து வழிபட உங்களுக்கு மகிழ்ச்சிகள் சற்று அதிகரிக்க கூடுங்க. வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா மிக சிறப்பான பலன்கள் உங்களிடம் காணப்படுதுங்க. பணியிடத்துல நற்பெயர்கள்லாம் எடுக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கும். பல வாய்ப்புகள் உங்களுக்கு இன்றைய நாள் காணப்படுதுங்க. அதெல்லாம் உங்களுக்கு மனதளவில் சில திருப்தியை அளிக்கக்கூடிய விதத்தில் இருக்குங்க. அப்போ இன்றைய நாள் நீங்கள் முயற்சி பண்ற ஒவ்வொரு விஷயமே பார்த்தீங்கன்னா பலன்கள் மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு கிடைக்க கூடுங்க. காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்கள் துணையுடன் கொஞ்சம் உற்சாகமான தருணங்களை எல்லாமே பகிர்ந்து கொள்வீங்க. உங்கள் துணையுடன் வெளியிடங்களுக்கு சென்று வரக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கும். அதே போல உங்கள் குடும்பம் விஷயங்களை பற்றி பேசி மகிழக்கூடிய விதத்தில் இன்றைய நாள் அமைய போகுதுங்க. அப்போ நற்பண்புகளை எல்லாத்தையும் வளர்த்து கொள்ளக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நல்ல நாள்னே சொல்லலாம். குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் மிக சிறப்பாக காணப்படுது. சந்தோஷம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிக அபரிவிதமான வளர்ச்சிகளாக இன்றைய நாள் காணப்படுதுங்க. நிதி நிலைமையை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா இன்று உங்களுக்கு பண வரவும் உங்களுக்கு அதிகமாக இருக்குங்க. அப்போ உங்களுடைய வங்கி இருப்பு எல்லாமே அதிகரிக்க செய்ய கூடிய ஒரு சிறப்பான ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. அப்போ இந்த நாள் உங்களுக்கு சேவிங்ஸ் அதிகமாகும். உங்களுடைய வங்கி கணக்குகளில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. நிதி நிலைமை மிக சிறப்பாக இருக்குங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று நீங்கள் சிறந்த ஒரு மனநிலையில இருப்பீங்க. ஆற்றல், தன்னம்பிக்கை, தைரியம், ஒரு உற்சாகத்தோடு இருப்பதாலேயே இன்றைய நாள் உங்களுடைய ஆரோக்கியமும் மிக சிறப்பாக இருக்குங்க. அதிர்ஷ்டமான திசை மேற்கு, அதிர்ஷ்டமான எண் 7, அதிர்ஷ்டமான நிறம் வெளிர் மஞ்சள் நிறம். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா எதிர்பாராத சில செலவுகளால் உங்களுடைய சேமிப்புகள் எல்லாமே இன்றைய நாள் குறையக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுது. அதே போல் சகோதரர்கள் வகையில் கொஞ்சம் அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் புதிய பொருட்களை வாங்கி மகிழுவீங்க. அதே போல் எந்த ஒரு விஷயத்திலையும் கொஞ்சம் நிதானத்துடன் செயல்பட வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. சித்திரை நட்சத்திரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்றைய நாள் வியாபார பணிகளில் இருந்து வந்த எதிர்ப்புகள் எல்லாமே இன்றைய நாள் உங்களுக்கு குறையக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுது. இறை சார்ந்த சிந்தனைகள் உங்களுக்கு மனதில் மேம்படக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் ஏற்பட போகுதுங்க. வசீகர உள்ளம் கொண்ட கன்னிராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதன் புதன் பகவான் என்பதால் நீங்கள் விநாயகரை வணங்கி வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல பலன்களை எல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பாருங்க. அத்துடன் புதன்கிழமை தோறும் நீங்கள் நெய் தீபம் ஏற்றி விநாயகரை வணங்கி வாங்க. உங்களுக்கு நீங்கள் செய்யும் தொழிலில் ஒரு நல்ல முன்னேற்றத்தை எல்லாம் அடையக்கூடுங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடும் செய்து வாங்க. அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீரும். மன மகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படும். குலதெய்வ வழிபாடு மென்மேலும் உங்களுக்கு வளர்ச்சியை அதிகரித்து தரக்கூடியவராக விளங்குவாருங்க. துலாம் ராசி, துலாம் லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு பஞ்சமஸ்தானத்தில் ராகு பகவானுடைய பயணமும், 6ஆம் பாவத்தில் சனியும், களத்திரஸ்தானத்தில் செவ்வாய் பகவானுடைய பயணமும், அஷ்டமத்தில் சூரியன் புதன் பகவானுடைய பயணமும், 9ஆம் பாவத்தில் குரு சுக்கிரனுடைய பயணமும், லாபஸ்தானத்தில் கேது சந்திரனுடைய பயணமெல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய வளர்ச்சிகளில் சில பயனுள்ள செயல்களில் நீங்கள் ஈடுபடக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ பங்கு வர்த்தகம் உங்களுக்கு நல்ல லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. அப்போ அதிர்ஷ்டங்கள் நிறைந்த ஒரு அற்புதமான ஒரு நாளாக இருக்குங்க. உங்களுடைய திறமைகள் எல்லாமே வெளிப்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கும். வருங்கால சேமிப்பு பற்றிய சிந்தனைகள் உங்களுக்கு மேம்படக்கூடிய ஒரு சிறப்பான நாளுங்க. புதிய பொறுப்புகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்க போகுது. அதே போல் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவிக்கிடையே பார்த்தீங்கன்னா ஒற்றுமைகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாளுங்க. அப்போ உடல் ஆரோக்கியம் மேம்படக்கூடும். நண்பர்களுடைய வட்டம் விரிவடைய காண்பீங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா முயற்சிகள் உங்களுக்கு அனைத்து விதத்திலும் சாதகமாக முடியக்கூடுங்க. இழுபறியாக இருந்து வந்த சில வழக்குகளும் இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குங்க. தாய் வழி உறவுகளால் பார்த்தீங்கன்னா சில ஆதாயங்கள் உங்களுக்கு உண்டாக காண்பீங்க. இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயங்களில் பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சியான நாளுன்னே சொல்லலாமுங்க. எந்த ஒரு விஷயத்தையுமே மனதில் துணிச்சலுடன் முடிவெடுப்பீங்க. எடுத்த காரியத்தை சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இருக்குங்க.
எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் எல்லாமே இன்றைய நாள் விலக காண்பீங்க. அரசாங்கம் சார்ந்த காரியங்கள் உங்களுக்கு அனுகூலமாக முடிய காண்பீங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா தந்தை வழி உறவுகள்லாம் பார்த்தீங்கன்னா கேட்கக்கூடிய உதவிகளை நீங்கள் முன் வந்து செய்து தரக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. முக்கிய பிரமுகர்களுடைய அறிமுகம் இன்றைய நாள் கிடைக்க போகுது. உங்களை பற்றிய சில தவறாக பேசிய உறவினர்கள்லாம் பார்த்தீங்கன்னா மனம் வருந்தி மன்னிப்பு கேட்பாங்கங்க இன்றைய நாள். அந்த அளவுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்குது. வியாபாரத்தில் சக வியாபாரிகளால் ஏற்பட்ட தொல்லைகளும் இன்றைய நாள் மறைய காண்பீங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அம்பிகை வழிபாடு உங்களுக்கு அளவற்ற மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக அமைய போகுதுங்க. வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுக்கு பணியிடச் சூழல் மொத்தமுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமாக இருக்குங்க. அப்போ உங்களுடைய சக பணியாளர்களுடைய ஆதரவு மிக சிறப்பாக இருக்குங்க. தொழிலில் நீங்கள் என்ன முயற்சிகள் போட்டாலும் உங்களுடைய திறமைகள் வெளிப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. அப்போ பணிகளை நீங்கள் சிறப்பாக ஆற்றுவீங்க. பணியில் நற்பெயர் எடுக்கக்கூடிய அளவுக்கு இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்குங்க. அப்போ தொழிலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாபங்களும் வருமானம் பார்த்தீங்கன்னா இரட்டிப்பாகக்கூடிய அளவுக்கு இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்குங்க. அப்போ இன்றைய நாள் உங்களுக்கு எல்லா விதத்திலையுமே ஏற்றங்கள் நிறைந்த ஒரு நாளாக இருக்குங்க. காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் இன்றைய நாள் காணப்படுங்க. அப்போ குடும்பத்தை பொறுத்தளவுக்கு இன்றைய நாள் மன மகிழ்ச்சி நிறைந்த ஒரு நல்ல நாளாக இருக்க போது இன்றைய நாள் உங்களுடைய உற்சாகமும் காதல் உணர்வும் பார்த்தீங்கன்னா அனுபவிக்கக்கூடிய அளவுக்கு இன்றைய நாள் சிறப்பாக இருக்க போதுங்க. அதனால் இன்றைய நாள் எல்லா விதத்திலுமே உங்களுக்கு சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குது. குழந்தைகள் விஷயங்களில் கல்வியில் இதுவரை இருந்து வந்த தடங்கல்கள் சிறு சிறு இடைஞ்சல்கள் எல்லாமே விலகி அவர்களுடைய வளர்ச்சி பார்த்தீங்கன்னா மிக சிறப்பாக இருக்க போது ஆசிரியர்கள் மத்தியில் நன்மதிப்பு பெறக்கூடிய அளவுக்கு இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்குங்க. எந்த ஒரு போட்டி தேர்வுகளில் கலந்து கொண்டாலும் வெற்றி பெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குது. நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு இன்று உங்களுடைய ஆன்மீக காரியங்களுக்கும் தொண்டு செய்வதற்குரிய உண்டான ஒரு செயல்களுக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் செலவு செய்வீங்க. அது உங்களுக்கு மனதளவில் திருப்தியையும் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு இன்றைய நாள் சிறப்பாக இருக்குங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய ஆரோக்கியம் மிக சிறப்பாக இருக்குங்க. ஏன்னா தைரியமும் தன்னம்பிக்கையும் உங்களுக்கு அதிகரித்து காணப்படுவதால் உங்களுடைய ஆரோக்கியத்தை நீங்கள் பராமரிக்கிறதுக்கு எல்லா விதத்திலையுமே மிக சிறப்பாக இன்றைய நாள் செயல்படுவீங்க. அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்டமான எண் 9, அதிர்ஷ்டமான நிறம் வெளிர் சிகப்பு நிறம். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பயணம் விஷயங்களில் கொஞ்சம் மாற்றங்கள் எல்லாமே உருவாகக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குங்க. கால்நடை தொடர்பான வியாபாரத்தில் நல்ல லாபங்களும் உங்களுக்கு அதிகரித்து காணப்படக்கூடும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் வீடு மற்றும் மனை தொடர்பான சிந்தனைகள் எல்லாமே இன்றைய நாள் உங்களுக்கு அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குது. புதிய வாகனம் வாங்கக்கூடிய தொடர்பான முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாகவும் முடியக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுதுங்க. விஷாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு குடும்ப பெரியோர்களுடைய ஆலோசனைகள் மூலம் உங்களுக்கு மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்களுக்கு இன்றைய நாள் தீர்வுகள் கிடைக்கக்கூடும். உங்களுக்கு எந்த ஒரு செயல்பாடுகள்லையும் தடங்கல்கள் இருந்துச்சுன்னா அந்த தடங்கல்கள் இன்றைய நாள் உங்களுக்கு நிச்சயம் குறையக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுதுங்க. எந்த செயலையும் சமநிலையில் ஆராய்ந்து செயல்படும் துலாம் ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதன் சுக்கிர பகவான் என்பதால் நீங்கள் மகாலட்சுமியை வணங்கி வாங்க, நல்ல பலன்கள் எல்லாம் உங்களுக்கு உண்டாகக்கூடுங்க. முக்கியமாக சுபதினங்களில் ஸ்ரீரங்கம் சென்று வாங்க, குடும்பத்தில் சந்தோஷம் எல்லாம் பார்த்தீங்கன்னா நிலைத்து காணப்படுங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடும் செய்து வாங்க, அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீரும், மன மகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படும். குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு மென்மேலும் உங்களுடைய வளர்ச்சியை அதிகரித்து தரக்கூடியவராக இருப்பாருங்க. விருச்சக ராசி, விருச்சக லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோமுங்க. உங்களுக்கு 4ஆம் பாவத்தில் ராகு பகவானுடைய பயணமும், பஞ்சமஸ்தானத்தில் சனி பகவானுடைய பயணமும், 6ஆம் பாவத்தில் செவ்வாய் பகவானுடைய பயணமும், களத்திரஸ்தானத்தில் சூரியன் புதன் பகவானுடைய பயணமும், அஷ்டமத்தில் குரு சுக்கிரனுடைய பயணமும், 10ஆம் பாவத்தில் கேது பகவானுடைய பயணமெல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று விருச்சகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி நிறைந்த ஒரு நல்ல நாளாக இருக்க போகுதுங்க. இப்போ உங்களுடைய மனநிலையை பார்த்தீங்கன்னா மிக உற்சாகமாக காணப்படும். இப்போ உங்களுடைய மகிழ்ச்சி இன்று உங்களுடைய செயல்களில் வெளிப்பட காண்பீங்க. ஆன்மீக இசையில் நீங்கள் கேட்கக்கூடிய ஒரு ஆர்வம் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடும். அதே பார்த்தீங்கன்னா உங்களுடைய மகிழ்ச்சியானது பார்த்தீங்கன்னா இரட்டிப்பாகக்கூடிய அளவுக்கு இன்று எல்லாமே ஒரு விதத்தில் உங்களுக்கு மிக சிறப்பாக காணப்படுதுங்க. குடும்ப பிரச்சனைகள் எல்லாமே விலகக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. எதிர்பார்த்த காரியங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா தாமதமின்றி உங்களுக்கு நிறைவேறக்கூடிய ஒரு
நல்ல நாளாகவும் இருக்க போகுதுங்க. அப்போ உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா நீங்கள் அமைதியான ஒரு சூழல்லாம் உங்களுக்கு ஏற்படுது. வாகன பராமரிப்பு செலவுகள்லாம் உங்களுக்கு ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குது. அப்போ எதிர்பார்த்த தனவரவுகள் இன்றைய நாள் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. இப்போ முக்கிய பிரமுகர்களுடைய சந்திப்பு உங்களுக்கு உண்டாகலாம். பெற்றோர்களுடைய வழியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்க போகுதுங்க. வியாபாரம் மிக சிறப்பாக அமைய போகுது. எதிர்பாராத பணவரவுடன் திடீர் செலவுகளும் உங்களுக்கு ஒரு சிலருக்கு ஏற்படலாமுங்க. அப்போ வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சிகள் உண்டாகக்கூடும். கணவன் மனைவிக்கு இடையே பார்த்தீங்கன்னா அன்பு அரவணைப்பு இதெல்லாம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா உடல் ஆரோக்கியத்தில் கவனமுடன் இருங்க, எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. வெளியூர் பயணங்களை தவிர்ப்பது மிக நல்லதுங்க. இன்றைய நாள் தாய் வழி உறவினர்கள் வகையில் பார்த்தீங்கன்னா சுப செலவுகள் ஏற்படும். வியாபாரத்தில் எதிர்பார்ப்பதை விட உங்களுக்கு லாபங்கள் சற்று அதிகமாகவே காணப்படுதுங்க. அப்போ மகாலட்சுமி வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க இன்றைய நாள். வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று நீங்கள் உங்களுடைய தனித்திறமைகள் மூலமாக பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் எதிலுமே நீங்கள் சிறப்பாக செயலாற்றுவீங்க, பணியாற்றக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. பணிகளில் நீங்கள் வெற்றி பெற வேண்டும் என்றீங்கன்னா உறுதி உங்களுக்கு அணுகுமுறையில் இருக்குங்க. உங்களுடைய வெற்றிக்கு உறுதியாக இருப்பது உங்களுடைய உறுதி தாங்க. மன உறுதியினால் இன்றைய நாள் எதையுமே சாதிப்பீங்க. தன்னம்பிக்கை, தைரியம் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா மிக சிறப்பாக இருக்குங்க. அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குது. தொழிலில் உங்களுக்கு வழக்கத்தை விட பார்த்தீங்கன்னா லாபங்கள் அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய துணையுடன் பார்த்தீங்கன்னா உங்களுடைய உணர்வுகளை பார்த்தீங்கன்னா உண்மையாக நீங்கள் பகிர்ந்து கொள்வீங்க. அப்போ உங்களுடைய உண்மையான யதார்த்தமாக நீங்கள் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு உங்கள் இருவருக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு புரிந்துணர்வு மிக சிறப்பாக இருக்குங்க. அப்போ பார்த்தீங்கன்னா தப்போ சரியோ 2 பேருமே கலந்து பேசி எந்த ஒரு முடிவுக்கு வந்து தெளிவு பிறக்குமுங்க. அதனால் இன்றைய நாள் குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் நிறைந்து காணப்படக்கூடும். குழந்தைகள் விஷயங்களில் மிக அற்புதமாக இருக்குங்க. அவர்களுடைய எந்த இடத்துல நீங்கள் அவங்க கால் வச்சாலும் அது இன்றைய நாள் வந்து மிக சிறப்பான ஒரு நாளாக மாறுங்க. நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று நிதி நிலைமை உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்குங்க. அப்போ நிதி நிலைமையில் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. ஸ்திரமான ஒரு நிதி நிலைமை உங்களுக்கு ஏற்படுவதற்கு இன்றைய நாள் உங்களுக்கு வளர்ச்சி அதிகமாக இருக்குங்க. அப்போ சேமிப்பு இருக்கக்கூடிய இடத்துல பார்த்தீங்கன்னா கலந்து கொள்வீங்க. அதில் வந்து உங்களுடைய வளர்ச்சி மிக அற்புதமாக காணப்படுது. அதே போல் ஏதாவது உங்களுக்கு வங்கி இருப்பில் பார்த்தீங்கன்னா சேவிங்ஸ் அதிகமாகக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று ஆரோக்கியமும் மிக சிறப்பாக இருக்குங்க. உங்களுடைய மன தைரியம், மன உறுதி இதன் காரணமாகவே உங்களுடைய ஆற்றல், தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருப்பதால் ஆரோக்கியமும் மிக சிறப்பாக காணப்படுதுங்க. அதிர்ஷ்டமான திசை வடக்கு, அதிர்ஷ்டமான எண் 4, அதிர்ஷ்டமான நிறம் நீல நிறம். விஷாகம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்று உறவினர்கள் மூலம் பணவரவுக்குண்டான வாய்ப்புகள் இன்றைய நாள் காணப்படுதுங்க. அனுசம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்று உங்களுடைய வாழ்க்கை துணையால் இன்றைய நாள் மகிழ்ச்சிகள் ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக காணப்படுது. கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் திடீர் செலவுகளால் உங்களுக்கு கையிருப்பு எல்லாம் குறையக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுதுங்க. எதிலுமே பார்த்தீங்கன்னா எச்சரிக்கையாக செயல்படும் விருச்சகராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதன் வந்து செவ்வாய் பகவானாக இருக்காருங்க. அப்போ நீங்கள் முருகன் மற்றும் துர்க்கை அம்மனை வழிபட்டு வாங்க. எல்லா விதமான தடைகளும் நீங்கி உங்களுடைய வாழ்க்கையில் துன்பங்கள், துயரங்கள்லாம் நீங்கி நன்மைகள் அதிகமாக ஏற்படக்கூடுங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடெல்லாம் செய்து வாங்க. அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீரும். மன மகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு மென்மேலும் உங்களுடைய வளர்ச்சியை அதிகரித்து தரக்கூடியவராக விளங்குவாருங்க. தனுசு ராசி, தனுசு லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்களெல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோமுங்க. உங்களுக்கு 3ஆம் பாவத்தில் ராகு பகவானுடைய பயணமும், 4ஆம் பாவத்தில் சனியும், பஞ்சமஸ்தானத்தில் செவ்வாய் பகவானுடைய பயணமும், அதே போல் 6ஆம் பாவத்தில் சூரியன் புதன் பகவானுடைய பயணமும், களத்திரஸ்தானத்தில் குரு சுக்கிரனுடைய பயணமும், அதே போல் உங்களுக்கு 9ஆம் பாவத்தில் கேது சந்திரனுடைய பயணமெல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு சிறந்த பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. அப்போ புத்துணர்ச்சியுடன் செயல்படுவீங்க. இன்றைய நாள் தைரியத்துடன் எந்த ஒரு முயற்சிகளாக இருந்தாலும் செயல்படுத்தக்கூடிய அளவுக்கு இன்றைய நாள் உங்களுடைய தைரியம் அதிகரித்து காணப்படும். இன்றைய நாள் உங்களுக்கு லாபங்கள் நிறைந்த நாளாக நல்ல நாளாக இருக்க போதுங்க. தொழிலில் அபிவிருத்திக்கான ஒரு சூழல்லாம் ஏற்படக்கூடிய ஒரு காலமாக இருக்குது. வருமானத்தை அதிகப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இன்று மிக சிறப்பாக இருக்குங்க. அப்போ உத்தியோக பணிகளில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பொறுப்புகள் எல்லாமே மேம்படக்கூடும். மனதில் சேமிப்பு சார்ந்த சிந்தனைகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இருக்குங்க. கலைத்துறைகளில் இருக்கிறவங்களுக்கு முக்கிய பொறுப்புகள் கிடைக்கக்கூடும். இன்றைய நாள் உங்களுடைய குழந்தைகள் மூலம் பார்த்தீங்கன்னா ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் உங்கள் குடும்பத்தில் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. அப்போ ஊக்கம் நிறைந்த ஒரு அற்புதமான ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்க
இருக்க போதுங்க. சகோதரர்கள் வகையில் சில அலைச்சல்களுடன் ஆதாயமும் உங்களுக்கு உண்டாகக்கூடும். அவசர முடிவுகளை எல்லாம் இன்றைய நாள் நீங்கள் தவிர்த்துருங்க. பிள்ளைகளுடைய விருப்பத்தை நீங்கள் பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. சிலருக்கு பார்த்தீங்கன்னா திடீர் பண வரவுக்கு வாய்ப்புகள் நிறையாக இருக்குங்க. கணவன் மனைவிகள்லாம் பார்த்தீங்கன்னா இருவரும் ஒருவரை ஒருவர் கொஞ்சம் அனுசரித்து செல்வது மிக நல்லது. வியாபாரத்தில் பணியாளர்களை எல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் தட்டி கொடுத்து வேலை வாங்க வேண்டியது மிக நல்லதுங்க. அப்போ லாபங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா வழக்கம் போலவே உங்களுக்கு இருக்கக்கூடும். ஆஞ்சநேயரை வழிபட உங்களுடைய சங்கடங்கள் எல்லாமே விலகி ஓடக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்றைய நாள் அமைய போகுதுங்க. வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று பணியிட சூழல் உங்களுக்கு சாதகமாக இருக்குங்க. அப்போ உங்களுடைய பணிகளை குறித்த நேரத்தில் முடிச்சிருவீங்க. எளிமையாக அதை ஆற்றக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. உங்களுடைய பணிகளை பார்த்தீங்கன்னா ஒழுங்காக உற்சாகத்துடனும் ஒரு திட்டமிடுதலுடன் செயல்பட வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. இன்றைய நாள் தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சி முன்னேற்றம் இதெல்லாம் காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. அப்போது உங்களுடைய தொழிலில் அபிவிருத்திக்கு உண்டான ஒரு சூழல், அதாவது உங்களுடைய தொழிலில் முன்னேற்றம் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அளவுக்கு இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்குங்க. தொழிலில் வளர்ச்சிகள் ஏற்படுத்தி கொள்வீங்க. இன்றைய நாள் காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய துணையுடன் நட்பான ஒரு அணுகுமுறை எல்லாம் மேற்கொள்ளக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. இதன் மூலம் உங்களுடைய அவர்கள் உறவுகளில் பார்த்தீங்கன்னா மதிப்பு அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் சற்று அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு நல்ல நாளுன்னே சொல்லலாமுங்க. உங்கள் இருவருக்குமே மன மகிழ்ச்சி நிறைந்த நல்ல நாள். குழந்தைகள் பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு நன்மதிப்புகள் எடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக இருக்குங்க. அப்போ குழந்தைகள் மூலம் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலைகளும் ஒன்றைய நாள் அமையக்கூடிய ஒரு நாளாக இருக்க போகுது. நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று போதிய அளவு உங்களுக்கு நிதிகள் மிக சிறப்பாகவே காணப்படுங்க. அப்போ உங்களுடைய பண தேவைகள்லாம் இன்று பூர்த்தி அடையக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இருக்குது. அப்போது நீங்கள் அதிக அளவில் பணத்தை இன்றைய நாள் சேமிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் உங்களிடம் காணப்படுங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று உங்களிடம் காணப்படும் சிறந்த ஆற்றல் காரணமாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆரோக்கியமும் மிக சிறப்பாக இருக்குங்க. அப்போ தேக ஆரோக்கியம் நன்றாக இருக்கும்போதே உங்களுடைய ஆரோக்கியம் மிக அற்புதமாக இருக்குன்னே சொல்லலாமுங்க. யோகா, தியானம் இந்த மாதிரியான சில விஷயங்களையும் ஈடுபடும் போது ஆரோக்கியம் இன்னும் மேம்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக மாறுங்க. அதிர்ஷ்டமான திசை வடக்கு, அதிர்ஷ்டமான எண் 1, அதிர்ஷ்டமான நிறம் பொன்னிறம். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா விவசாய பணிகளில் ஆதரவான ஒரு சூழ்நிலைகள் எல்லாமே இன்றைய நாள் காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அதே போல் தன வரவுகள் மூலம் உங்களுக்கு சேமிப்புகளும் இன்றைய நாள் அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இருக்க போகுது. அதே போல் போராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் குடும்ப உறுப்பினர்கள் எல்லாமே உங்களுக்கு ஆதரவாக செயல்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்க போகுதுங்க. உங்களுக்கு மகிழ்ச்சிகள் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய குடும்பத்தில் இதெல்லாமே உங்களுக்கு மிக சிறப்பாக அமைய போகுது. பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மனை தொடர்பான செயல்கள்லேயும் உங்களுக்கு ஆதாயங்கள் ஏற்படக்கூடுங்க. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் உயர் அதிகாரிகள் இடத்துல கொஞ்சம் விவேகமுடன் இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. தொழில் செயல்பாடுகளில் புதிய ஆலோசனைகள் எல்லாமே உங்களுக்கு இன்றைய நாள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாகவும் அமைய போகுதுங்க. எந்த வேலை செய்தாலும் அதை நம்பிக்கையோடும் மன உறுதியுடனும் செயல்படும் தனுசு ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் என்பதால் ஒவ்வொரு சனிக்கிழமையுமே நீங்கள் ஆஞ்சநேயரை வழிபடுவது மிக சிறப்பான பலன்கள்லாம் ஏற்படுங்க. மேலும் தினசரி சிவபெருமானை வணங்கி வாங்க, நினைத்த காரியங்கள் உங்களுக்கு தடை இல்லாமல் நிறைவேறுங்க. அதே போல் தினசரி குலதெய்வ வழிபாடு செய்து வருவதால் அனைத்து விதமான கஷ்டங்களும் தீரும், மனமகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு மென்மேலும் உங்களுடைய வளர்ச்சி அதிகரித்து தரக்கூடியவராக இருப்பாருங்க. மகர ராசி மகர லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு 2ஆம் பாவத்தில் ராகு பகவானுடைய பயணமும், 3ஆம் பாவத்தில் சனி பகவானுடைய பயணமும், 4ஆம் பாவத்தில் செவ்வாயும், பஞ்சமஸ்தானத்தில் சூரியன் புதன் பகவானுடைய பயணமும், 6ஆம் பாவத்தில் குரு சுக்கிரனுடைய பயணமும், அஷ்டமத்தில் கேது சந்திரனுடைய பயணம் எல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு அமைதியான ஒரு சௌகரியமான ஒரு சிறந்த நாளாக இருக்க போதுங்க. அப்போ திருப்தியான எண்ணங்களும் எதையோ பெரிதாக சாதித்தது போன்ற ஒரு உணர்வுகளும் உங்களிடம் அதிகமாக இன்றைய நாள் காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அதனால் இன்றைய நாள் எதிலையுமே நீங்கள் தைரியத்துடனும் தன்னம்பிக்கையுடனும் உங்களுடைய ஆற்றலை நீங்கள் வெளிப்படுத்தலாமுங்க. மனதளவில் பார்த்தீங்கன்னா நிம்மதியும் உங்களுக்கு மனதளவில் ஒரு மகிழ்ச்சியும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்க போதுங்க. வெளியூர் பயணத்தில் உங்களுக்கு லாபகரமான ஒரு சூழல் எல்லாமே உங்களுக்கு உண்டாகக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. உலகியலில் நடவடிக்கைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மனதில் சில மாற்றங்கள் எல்லாமே உங்களுக்கு ஏற்படக்கூடுங்க.
வியாபாரத்தில் புதிய ஒப்பந்தம் சாதகமாக உங்களுக்கு முடியக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் காணப்படுது. உயர்கல்வி சார்ந்த சிந்தனைகள் ஏதாவது இருந்துச்சுன்னா அதில் இன்றைய நாள் உங்களுக்கு மேலும் ஏதாவது படிக்கிறதுக்கு விரும்புன்னு நினச்சிங்கன்னா அந்த மனதில் உங்களுக்கு அந்த எண்ணங்கள் எல்லாமே உண்டாகக்கூடும். கணவன் மனைவிக்கிடையே பார்த்தீங்கன்னா ஒரு புரிதல்கள், அன்பு, ஆரோக்கியம் இதெல்லாமே உங்களுக்கு ஏற்பட காண்பீங்க. உடனிருப்பவர்களை பற்றிய ஒரு புரிதல்கள் உங்களுக்கு இன்றைய நாள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ இன்றைய நாள் பணிகளில் உங்களுடைய சூழ்நிலைக்கு ஏற்ப அனுசரித்து செல்ல வேண்டியதும் ஒரு நல்லதுங்க. அப்போ உங்களுடைய விருப்பங்கள் அனைத்தும் இன்றைய நாள் நிறைவேறக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ காரியங்கள் அனைத்துமே அனுகூலமாக முடியக்கூடிய ஒரு நாளாக இருக்க போகுது. புதிய முயற்சிகள் உங்களுக்கு நிச்சயம் உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடிய ஒரு நாளாகத்தாங்க இருக்கு. அப்போ தேவையான பணம் பார்த்தீங்கன்னா கையில் இருந்தால் கூட சில தேவையற்ற செலவுகளும் இன்றைய நாள் உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு நேரமாகவும் இருக்கு. அதனால உறவினர்கள் வருகையால் குடும்பத்தில் சில சங்கடங்கள் எல்லாம் ஏற்பட்டு நீங்க கூடுங்க. மாலை வேளைகளில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய நண்பர்களுடைய சந்திப்பு மனதளவுல மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியதாக இருக்குங்க. அலுவலகத்தில் பணிகளில் பார்த்தீங்கன்னா கூடுதல் கவனம் செலுத்தப்பட வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. அதனால் வியாபாரத்தில் பணியாளர்களும் பங்குதாரர்களும் சில சங்கடங்களை எல்லாம் உங்களுக்கு தருவாங்க. அதையெல்லாம் சமாளிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் எல்லாமே உங்களுக்கு வரக்கூடுங்க. அதனால் சக வியாபாரிகளால் சில மனதில் பார்த்தீங்கன்னா சஞ்சலம் ஏற்பட்டு உங்களுக்கு நீங்கக்கூடிய ஒரு காலமாகவும் இருக்குங்க. வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று சக பணியாளர்கள் உங்களுக்கு ஆதரவாகவும் இருப்பாங்கங்க. அவர்கள் உங்களுக்கு சில சங்கடங்கள் தந்தா கூட உதவக்கூடிய ஒரு மனப்போக்குவம்லாம் அவங்ககிட்ட காணப்படுங்க. அப்போ புதிய வேலை கிடைப்பதற்கான சில வாய்ப்புகளும் ஒரு சிலருக்கு உண்டாகக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ இன்று நீங்கள் பயணங்கள் ஏதாவது மேற்கொள்ளணும்னு திட்டமிட்டு இருந்தீங்கன்னா அந்த பயணங்கள் எல்லாம் நீங்கள் மேற்கொள்ளலாமுங்க. அந்த பயணத்தின் மூலம் உங்களுக்கு வேலை தொழில் விஷயங்கள்ல நல்ல ஒரு ஆதாயங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. தொழில் விஷயங்கள்ல பார்த்தீங்கன்னா உங்களுடைய பங்குதாரர்கள் சில இடைஞ்சல்கள் கொடுத்தா கூட உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காதுங்க. அதை எளிதாக நீங்க சமாளிக்கக்கூடிய ஒரு திறமை உங்களிடம் இன்றைய நாள் காணப்படுதுங்க. காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்குன்னு சொல்லலாமுங்க. இன்றைய நாள் உங்களுடைய துணையுடன் பார்த்தீங்கன்னா அன்பான ஒரு பேச்சுக்கள் மூலம் ஒரு நல்ல மகிழ்ச்சியுடன் காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ இன்றைய நாள் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிறைந்து காணப்படும். சந்தோஷம் பார்த்தீங்கன்னா மிக சிறப்பாக இருக்குன்னே சொல்லலாமுங்க. கணவன் மனைவிக்கிடையே ஒரு உண்டான ஒரு புரிதல் பார்த்தீங்கன்னா அது மிக அற்புதமாக காணப்படுதுங்க. இருவருமே விட்டு கொடுத்து செல்லக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நாளுன்னே சொல்லலாமுங்க. அதனால எதுலையுமே நீங்க தயாராக இருப்பீங்க. எதையுமே சந்திக்கக்கூடிய எந்த ஒரு ப்ராப்ளம் வந்தா கூட அந்த ப்ராப்ளத்தை சந்திக்கக்கூடிய ஒரு விஷயத்துல இரண்டு பேருமே முனைப்புடன் இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. இன்றைய நாள் மகிழ்ச்சிகள் நிறைந்து காணப்படும். அதே போல குழந்தைகளுடைய கல்வி விஷயங்கள்ல கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கொள்வது இன்றைய நாள் நல்லதுங்க. கொஞ்சம் சின்ன சின்ன விஷயங்கள்ல ஒரு சளி, இருமல் போன்ற சில உபாதைகள், ஆரோக்கிய உபாதைகள் எல்லாம் ஏற்பட வாய்ப்பு இருக்குங்க. அதனால கொஞ்சம் கவனமுடனும் இருந்து கொள்ளுங்க. நிதி நிலைமையை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் நிதி நிலைமை உங்களுக்கு பயனுள்ள ஒரு சேமிப்பிற்கான ஒரு திட்டங்கள் எல்லாமே உங்களிடம் இருக்குங்க. அதனால உங்களுக்கு மனதளவுல திருப்தியை அளிக்கக்கூடிய விதத்துல இன்றைய நாள் நிதி நிலைமை உங்களுக்கு மிக அற்புதமாக காணப்படுங்க. அதனால நிதியை பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு இன்றைய நாள் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. ஆரோக்கியத்தை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய நேர்மறையான ஒரு மனப்போக்கின் காரணமாகத்தாங்க இன்றைய நாள் ஆரோக்கியமும் மகிழ்ச்சியாக இருக்குங்க. அதனால இன்றைய நாள் தைரியமாகவும் தன்னம்பிக்கையுடனும் இருப்பீங்க. அதிர்ஷ்டமான திசை கிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 4, அதிர்ஷ்டமான நிறம் பொன்னிறம். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா தந்தை வழி உறவினர்கள் மூலம் உங்களுக்கு வீண் செலவுகள் எல்லாமே உங்களுக்கு ஏற்பட காண்பீங்க. திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் சகோதரர்களுடன் கொஞ்சம் அனுசரித்து செல்வது மிக நல்லதுங்க. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் விருந்து விசேஷங்களில் கலந்து கொண்டு மகிழ்ச்சியுடன் இருக்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு எல்லாமே ஏற்படுங்க. சாந்த குணம் கொண்ட மகர ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதன் சனி பகவான் என்பதால் நீங்கள் தன்வந்திரி சுவாமிகளை வழிபடுவதால் சில விசேஷ பலன்களை எல்லாமே உங்களுக்கு கிடைக்கக்கூடுங்க. மேலும் தன்வந்திரி சுவாமிகளை பிரார்த்தனை செய்வதால் மன நிறைவு, மன நிம்மதி, மகிழ்ச்சி, சந்தோஷம் எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான பலன்களை எல்லாம் கொடுப்பாருங்க. மேலும் நீங்கள் தினசரி குலதெய்வ வழிபாடும் செய்து வந்தீங்கன்னா அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீரும், மன மகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு மென்மேலும் உங்களுடைய வளர்ச்சியை அதிகரித்து தரக்கூடியவராக விளங்குவாருங்க. கும்ப ராசி, கும்ப லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு லக்கணத்தில் ராகு பகவானுடைய பயணமும், 2ஆம் பாவத்தில் சனியும், 3ஆம் பாவத்தில் செவ்வாய் பகவானுடைய பயணமும், 4ஆம் பாவத்தில் சூரியன் புதன் பகவானுடைய பயணமும், பஞ்சமஸ்தானத்தில் குரு சுக்கரனுடைய பயணமும், களத்திரஸ்தானத்தில் கேது சந்திரனுடைய பயணம் எல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று கும்பராசி அன்பர்களுக்கு
இன்றைய நாள் உங்களுக்கு சிறந்த வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இருக்க போதுங்க. அப்போ முக்கிய இலக்குகளை அடைய நீங்கள் நிச்சயம் இன்றைய நாள் திட்டமிடலாமுங்க. நீங்கள் எதிர்பார்ப்பதை விட இன்றைய நாள் உங்களுக்கு அதிக நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்குங்க. அப்போ இன்று முக்கிய முடிவுகளுக்கு எடுக்க மிக உகந்த நாளாக இருக்க போதுங்க. உடன் பிறந்தவர்களுடைய எண்ணங்களை இன்றைய நாள் புரிந்து கொண்டு செயல்படுவீங்க. புதிய தொழில்நுட்ப கருவிகள் பற்றிய சிந்தனைகள் எல்லாமே உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ வியாபாரம் தொடர்பான பயணங்களில் கொஞ்சம் அனுபவங்கள் எல்லாமே உங்களுக்கு ஏற்படும். தந்தை வழி உறவினர்களுடைய ஒத்துழைப்புகள் எல்லாம் உங்களுக்கு முழுவதுமாக கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. வீடு மாற்றம் தொடர்பான சிந்தனைகள் எல்லாமே உங்களுக்கு நல்லபடியாக மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. மாற்றமான சில அணுகுமுறைகள் மூலம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய சூழ்நிலைகளை நீங்கள் எளிதாக கையாளக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுதுங்க. சுபகாரியங்கள் தொடர்பான முடிவுகளில் நீங்கள் விவேகத்துடன் இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. அதே போல் இன்றைய நாள் மனதில் உற்சாகம் பெருக்கெடுத்து ஓடக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. மன உறுதியுடன் முடிவெடுத்து நீங்கள் செயல்படுவீங்க. இன்றைய நாள் சிலருக்கு குடும்பத்துடன் சென்று குலதெய்வ பிரார்த்தனைகளை எல்லாம் நிறைவேற்றக்கூடிய ஒரு வாய்ப்பு எல்லாமே ஏற்படக்கூடுங்க. சகோதரர்களுக்காக நீங்கள் செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் இருந்தால் கூட மகிழ்ச்சியான ஒரு செலவாகவே இந்த நாள் இருக்குங்க. சிலருக்கு பார்த்தீங்கன்னா சிறிய அளவில் உடல் ஆரோக்கியம் எல்லாமே பாதிக்கப்படக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருப்பதால் உரிய சிகிச்சையினால் உங்களுக்கு உடனே நிவாரணமும் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் ஏற்படுது. அலுவலகத்தில் பணிச்சுமை அதிகரிக்கக்கூடுங்க. அதே போல் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் உங்களுக்கு அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு நல்ல நாளாகத்தாங்க இருக்குது. வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய பணியிடத்தில் நல்ல அதிக வாய்ப்புகள் எல்லாமே தென்படுதுங்க. அப்போ நீங்கள் முயற்சி பண்ணக்கூடிய அனைத்து விஷயங்கள்லையுமே இன்றைய நாள் வெற்றிகள் உங்களுக்கு உண்டாகக்கூடும். அப்போ நீங்கள் எதிலுமே இன்றைய நாள் தைரியத்துடன் செயல்படலாமுங்க. நீங்கள் பணிகளை திறமையாகவும் விரைவாகவும் முடிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் இன்றைய நாள் உங்களிடம் காணப்படுங்க. அப்போ உங்களுடைய அணுகுமுறையில் மனதில் பார்த்தீங்கன்னா உறுதி காணப்படும். தொழில் வளர்ச்சி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிக அற்புதமாக இருக்குன்னு சொல்லலாமுங்க. இன்றைய நாள் விற்பனையும் லாபமும் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்க போகுதுங்க. அப்போ தொழில் வளர்ச்சி முன்னேற்றங்கள் இதெல்லாம் உங்களுக்கு அற்புதமாக காணப்படுது. காதல் திருமணம் குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய துணையுடன் சிறந்த ஒரு அமைதியான தருணங்களை எல்லாம் இன்றைய நாள் பகிர்ந்து கொள்வீங்க. இதனால் உங்கள் இருவருக்கும் பார்த்தீங்கன்னா இனிமையான ஒரு சிறப்பான ஒரு நாளாக இருக்குங்க. இன்றைய நாள் பழைய நினைவுகளை நினைவு கூர்ந்து மகிழ்ச்சி பெறக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் சற்று நிறைந்து காணப்படக்கூடிய ஒரு நாளாகத்தாங்க இருக்குது. அதனால் இன்றைய நாள் உங்களுக்கு இருவருடைய மனதும் பார்த்தீங்கன்னா ஒருமித்த கருத்துடன் இன்றைய நாள் செயல்படக்கூடிய ஒரு நாளுங்க. அதனால் இருவருக்குமே நல்ல ஒரு புரிந்துணர்வு ஏற்படும். குடும்பத்தை பொறுத்த அளவுக்கு மிக மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. வெளியிடங்களில் சென்று நீங்கள் மகிழ்ச்சி பெறக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் இருக்குங்க. குழந்தைகளுக்கு கல்வி விஷயங்களில் மிக அற்புதமான ஒரு வளர்ச்சி எல்லாம் உங்களுக்கு காணப்படும். அவங்களுடைய கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றங்களும் காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அதனால் இன்றைய நாள் எதுலேயுமே இன்றைக்கு கவலைப்பட வேண்டாம். நிதி நிலைமையை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய சேமிப்பு ஆற்றல் மிக சிறந்த முறையில் இருக்குன்னே சொல்லலாமுங்க. உங்களுடைய சேமிப்பு ஆற்றல் அதிகரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குது. லாபம் தரும் புதிய முதலீடுகளில் நீங்கள் பங்கு பெறக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் ஏற்படலாமுங்க. அதனால் நிதி நிலைமை உங்களுக்கு மிக அற்புதமாக உங்கள் வாழ்க்கைக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அதனால் நிதி நிலைமையிலையும் இன்றைய நாள் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தோம்னா இன்று உங்களுடைய உடல் ஆரோக்கியம் மிக சிறப்பாக இருக்குங்க. அப்போ அதற்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மன உறுதி தாங்க காரணம். அதனால் மன உறுதி ஆரோக்கியத்தை உங்களுக்கு நல்லபடியாக வைத்திருக்கக்கூடியதாக இருக்குங்க. அப்போ மனதை திடனாக வைத்திருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. அதனால் ஆரோக்கியமும் மிக சிறப்பாக உங்களுக்கு காணப்படுதுங்க. அதிர்ஷ்டமான திசை மேற்கு, அதிர்ஷ்டமான எண் 9, அதிர்ஷ்டமான நிறம் இளம் சிகப்பு நிறம். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உடன் இருப்பவர்கள் பற்றிய ஒரு புரிதல்கள் எல்லாமே உங்களுக்கு மேம்படக்கூடுங்க. அதே போல் நீங்கள் நினைத்த பணிகளில் சிறு சிறு விமர்சனங்கள் எல்லாம் ஏற்பட்டு நீங்கக்கூடும். புதுவிதமான சிந்தனைகள் உங்களுக்கு மனதில் பார்த்தீங்கன்னா வெளிப்படக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பும் இருக்குங்க. சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் ஆரோக்கியம் தொடர்பான விஷயங்களில் கொஞ்சம் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. வெளியிடங்களில் உணவு உட்கொள்வதையெல்லாம் இன்றைய நாள் முற்றிலும் தவிர்ப்பது மிக மிக நல்லதுங்க. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய செயல்பாடுகளில் அனுபவங்கள் எல்லாமே வெளிப்படுங்க. வியாபார பணிகளில் உங்களுக்கு முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இன்றைய நாள் காணப்படுது. இன்றைய நாள் உங்களுக்கு வரவுகள் சற்று அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்க போதுங்க. மற்றவர்களோடு மதிப்போடும் மரியாதையோடும் பழகக்கூடிய கும்பராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதன் சனி பகவான் என்பதால் நீங்கள் ஐயப்பனை வணங்கி வாங்க. உங்களுக்கு சற்று நற்பலன்கள்லாம் அதிகரிக்கக்கூடும். குடும்பத்தில் மகிழ்ச்சி சந்தோஷம் எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பாங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடெல்லாம் செய்துவாங்க. அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீரும். மன மகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு மென்மேலும் உங்களுடைய வளர்ச்சியை அதிகரித்து தரக்கூடியவராக இருப்பாருங்க.
மீன ராசி மீன லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு லக்கணத்தில் சனி பகவானுடைய பயணமும், 2ஆம் பாவத்தில் செவ்வாய் பகவானுடைய பயணமும், 3ஆம் பாவத்தில் சூரியன் புதன் பகவானுடைய பயணமும், 4ஆம் பாவத்தில் குரு சுக்கிரனுடைய பயணமும், அதே போல் 6ஆம் பாவத்தில் கேது சந்திரனுடைய பயணமும், விரயஸ்தானத்தில் உங்களுக்கு ராகு பகவானுடைய பயணம் எல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று மீனராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு வாய்ப்புகள் சற்று அதிகமாக கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நாளாக இருக்க போதுங்க. அப்போ உங்களுடைய தன்னம்பிக்கை அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் காணப்படும். இன்றைய நாள் முக்கிய முடிவுகள் எடுப்பது மிக சிறந்த நாளாக இருக்க போதுங்க. அப்போ நீங்கள் நல்ல நேரத்தை கொண்டாடி மகிழக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் காணப்படுது. குடும்ப உறுப்பினர்கள் மூலம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மகிழ்ச்சிகள் என்றான ஒரு சூழ்நிலைகள் எல்லாமே இன்றைய நாள் தென்படுதுங்க. குழந்தைகளுடைய படிப்பில் நல்ல முன்னேற்றங்கள் உங்களுக்கு ஏற்பட காண்பீங்க. உத்தியோக பணிகளில் இருந்து வந்த இதுவரை இன்னல்கள் எல்லாமே முற்றிலும் உங்களுக்கு குறையக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுதுங்க. அதே போல் தகவல் துறைகளில் இருப்பவர்களுக்கு நல்ல லாபங்கள் எல்லாமே உண்டாக காண்பீங்க. வியாபாரம் நிமித்தமான சில வெளியூர் பயணங்களில் உங்களுக்கு அனுகூலம் உண்டாகக்கூடும். வருமானத்தை மேம்படுத்துவதற்கான சில முயற்சிகள் ஏதாவது இருந்துச்சுன்னா அதற்குண்டான முயற்சிகளில் அதிகரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் எல்லாமே இன்றைய நாள் காணப்படுதுங்க. அப்போ இன்றைய நாள் உற்சாகமாக காணப்படுவீங்க. எதிர்பார்க்கக்கூடிய காரியங்கள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடுங்க. மனதில் உற்சாகம் பெருக்கெடுத்து ஓடக்கூடிய ஒரு வாய்ப்பும் தைரியம் தன்னம்பிக்கையோடும் செயல்பட வேண்டிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. நண்பர்களுடைய வீட்டு விருந்து விசேஷங்களில் கலந்து கொள்ளும் வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு ஏற்படுதுங்க. அப்போ இளைய சகோதரர்களால் உங்களுக்கு அனுகூலம் உண்டாக காண்பீங்க. அதே போல் முக்கிய பிரமுகர்களுடைய சந்திப்பு எல்லாமே உங்களுக்கு மகிழ்ச்சி தருவதாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அலுவலகத்தில் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் எல்லாமே இன்றைய நாள் நிறைய காணப்படுது. வியாபாரத்தில் உங்களுக்கு விற்பனையில் லாபமும் எதிர்பார்த்தபடியே உங்களுக்கு காணப்படுங்க. வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய பணிகளை மிக கவனமாக மேற்கொள்ள வேண்டிய ஒரு சூழல்லாம் உங்களுக்கு இருந்தால் கூட அதில் உங்களுடைய திறமைகள் வெளிப்பட காண்பீங்க. உங்களுடைய மேலதிகாரிகளுடைய ஆதரவும் பாராட்டுக்கள் எல்லாமே இன்றைய நாள் பெறக்கூடிய வகையில் இன்றைய நாள் இருக்குதுங்க. அப்போ பணிகளை நீங்கள் எளிதாக மேற்கொள்வீங்க. எதிலுமே தைரியத்தோடும் தன்னம்பிக்கையோடும் செயல்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அதனால் இன்றைய நாள் தொழில் விஷயங்களில் நல்ல ஒரு வளர்ச்சியும் முன்னேற்றமும் நீங்கள் எதிர்பார்த்தபடி உங்களுக்கு காணப்படுது. காதல் திருமணம் குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய துணையுடன் பார்த்தீங்கன்னா அன்பாக நடந்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இருக்குங்க. இதனால் உறவுகளில் மகிழ்ச்சியும் உங்களுக்கு நல்லிணக்கமும் பார்த்தீங்கன்னா அதிகமாக காணப்படும். குடும்பத்தில் உங்களுக்கு மகிழ்ச்சி சிறப்பாக இருக்குன்னே சொல்லலாமுங்க. அந்த அளவுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமான ஒரு காலமாக இருக்குது. கணவன் மனைவிக்கிடையே அன்பு அரவணைப்பு இதெல்லாமே அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நாளாக இருக்குங்க. குழந்தைகளுடைய கல்வி வளர்ச்சியில் நல்ல ஒரு முன்னேற்ற ஏற்பாடுகளும் உங்களுக்கு காணப்படுதுங்க. அதே போல் அவங்க போட்டித் தேர்வுகளில் எதில் கலந்து கொண்டா கூட வெற்றிகள் பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இருக்கு. ஆசிரியர்கள் மத்தியில் ஒரு நன்மதிப்பை பெறக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் அதிகமாக தென்படுதுங்க. நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று நிதி நிலைமையில் உங்களுக்கு முன்னேற்றங்கள்லாம் பார்த்தீங்கன்னா மிக சிறப்பாக இருக்குன்னு சொல்லலாமுங்க. உங்களுடைய வங்கி இருப்பு எல்லாமே உயரக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு காணப்படுதுங்க. அப்போ நிதி நிலைமையில் உங்களுக்கு சுதந்திரம் அதிகமாக இன்றைய நாள் காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா ஆரோக்கியமும் மிக சிறப்பாக இருக்குன்னே சொல்லலாமுங்க. அப்போ உங்களிடம் மன தைரியம் ஆற்றல் ஒரு உந்து சக்தியான ஒரு திறமை இதெல்லாமே உங்களிடம் அதிகமாக இருப்பதாலே பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆரோக்கியமும் பார்த்தீங்கன்னா மிக சிறப்பாக இருக்குன்னே சொல்லலாமுங்க. அதனால் ஆரோக்கியம் எவ்வளோ சிறப்பாக இருந்தால் கூட ஒரு சில விஷயங்களில் சின்ன சின்ன ஒரு சளி உபாதைகள் இருமல் போன்ற கிளைமேட் சேஞ்சஸால் சில சின்ன சின்ன உபாதைகள் வந்தால் கூட அதை எளிதாக சமாளிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் உங்களிடம் இன்றைய நாள் காணப்படுதுங்க. அதனால் வெளியிடங்களில் உணவு உட்கொள்வதையெல்லாம் முற்றிலும் தவிர்ப்பது மிக நல்லதுங்க. ஆரோக்கியத்திற்கு முக்கியமாக பார்த்தீங்கன்னா எண்ணெய் பதார்த்தங்களை எடுத்துக்கொள்ள வேண்டாம். ஆரோக்கியம் உங்களுக்கு இன்றைய நாள் மிக அற்புதமாக காணப்படுதுங்க. அதிர்ஷ்டமான திசை வடகிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 9, அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நிறம். புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய வாழ்க்கை துணையால் நல்ல ஆதாயங்கள் உண்டாகக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நாளாகவும் காணப்படுது. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் உறவினர்களிடம் கொஞ்சம் அனுசரணையாக நடந்து கொள்ள வேண்டிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் தந்தையிடம் நீங்கள் எதிர்பார்த்த பண உதவிகள் எல்லாமே இன்றைய நாள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு எல்லாமே இன்றைய நாள் அதிகமாகவே காணப்படுதுங்க. மற்றவர்களை சார்ந்து வாழ நினைக்காத மீனராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதன் குரு பகவானுங்க. அப்போ நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வங்கள்னு பார்த்தீங்கன்னா முருகன் மற்றும் சிவபெருமானுங்க. இவங்க இருவரையுமே நீங்கள் வணங்கி வேண்டி வரும்போது பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு தடையாக இருந்தாலும் அதெல்லாம் விலக்கி வைக்கக்கூடியவராக இவங்க இருப்பாங்கங்க. அப்போ கந்தனை நினைத்தால் கருணையோடு நீங்கள் உங்களுக்கு இறங்கி வருவாருங்க. அப்போ கந்தனை வேண்டி மனமுருகி வேண்டும் போது உங்களுக்கு மிக சிறப்பான பலன்களை எல்லாம் கொடுப்பாரு. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடும் செய்து வந்தீங்கன்னா அனைத்து விதமான
கஷ்டங்கள் எல்லாம் தீரும், மன மகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படுவீங்க. குலதெய்வ வழிபாடு மென்மேலும் உங்களுக்கு வளர்ச்சியை அதிகரித்து தரக்கூடியவராக இருப்பாருங்க. மேலும் இன்றைய தினம் அனைத்து அன்பர்களுக்கும் நல்ல நாளாகவும் இனிய நாளாகவும் அமைய எங்களுடைய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.